வைத்தள நீரை கனி அப்பும் உடவள் போரி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடி அவர் புத்தியில் உரைபவர் கற்பகமென வினை கடிதேகும் தமும் அதியமும் வைத்திடும் அரண்மன் மற்பொரு தீரல் பூயமதையானே மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவே தமிழடைவினை முற்படுகிறதனல் முற்படை எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதமச்சது கொடி செய்தார் அது தீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புணம் அதனிடை இவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மனமொருள் பெருமா என்றாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை ஈத்தனையாள் கந்தா கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே கொடியர் கொண்டு பொடித்த புகழியர் கொண்டு கடல் போற்றி ஆளுமிசை கல்மிதப்பில் அணிந்தவையான் நடி போற்றி பாலி திருநாவலூர் வந்தண்டர் பதம் போற்றி ஓலிமொழி தருவா அதவரர் திருத்தாள் போற்றி வச்சுட்டோம். எல்லாம் வல்ல சிவகாமியும் பாலுடனாகிய பலல் வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணையின் அடையனாம் என்று திருநீலகண்டனை பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவர்களும் அடியாரர்களும் கொட்டியில வச்சுட்டோம். ஆரம் கண்டிகை மிக அற்புதமாக நமது சேக்கிர சுவாமிகள் கூறுகின்றார். ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையே வாரம் ஈசன் பணி அல்லது ஒன்றில்லா ஈர அன்பினர் யாதும் குறைவில்லார் வீரம் என்னால் விளமும் தகையதோ என்று மிக அற்புதமாக நமது சேக்கிர சுவாமிகள் கூறுகின்றார். அந்த அடியாருடைய சிறப்பை பற்றி மிக அற்புதமாக கூறுகின்றார். ஆரம் கண்டிகை அடியார்கள் அணிந்திருப்பது என்னவென்று கேட்டால் இந்த திருக்கண்டிகையை அணிந்திருப்பார்கள். ஏனென்று சொன்னால் சிவபெருமானே அணியக்கூடியது எது என்று கேட்டால் திருக்கண்டிகையாக வழங்கக்கூடிய ருத்ராட்சம். மணி அக்கு அணியும் அரண் நஞ்சும் அஞ்சி மருகி விண்ணோர் பணிய கருணை தரும் பரன் தில்லை அந்நாள் திறத்து துணிய கருதுவது இன்றே துணி துறைவா நிறைவொன் அணிய கருதுகின்றார் பலர் மேன்மேல் அயலவரே என்று அற்புதமாக கூறுகின்றார். நமது மாணிக்கவாச பெருமான் கூறுகின்றார். என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், இந்த சைவத்துறைக்கு நீங்கள் வருகின்றவர்கள் உடனே விபூதியும் ருத்ராட்சத்தையும் தரித்து கொண்டு இன்றே வாருங்கள், நாளை என்று நேரத்தையும் காலத்தையும் தள்ளி போடாதீர்கள். துறைவா எந்த துறை என்றால் இந்த சைவத்துறைக்கு இன்றே துணிந்து வாருங்கள். துணி துறைவா நிறைவொன் அணிய கருதுகின்றார் பலர் மேன்மேல் அயலவரே. நிறைய பேர் இந்த உலகத்தில் உள்ளவர்கள்லாம் என்ன அணிய வேண்டும் என்று விரும்புவார்கள் என்றால் பொன்னை அணிய வேண்டும் என்று விரும்புவார்கள். ஆனால் அடியார் மக்கள் எதை அணிய வேண்டும் என்று விரும்புவார்கள் என்றால் ருத்ராட்சம் திருநீரையும் அணிய வேண்டும் என்று விரும்புவார். எது நமக்கு உயர்வை தரும் என்று சொன்னால் விபூதியும் ருத்ராட்சமும் நமக்கு உயர்வை தரும். ஏனென்றால் அது சிவபெருமான் அணியக்கூடிய. எத்தனையோ சைவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள், காபாலிக சைவர்கள். அவங்க திரிசூலத்தையே வைத்துக் கொண்டே போவாங்க. மாவிரத சைவர்கள் முடி தாரணம் செய்வார்கள். வீர சைவர்கள் உயிரையும் விட துணிவார்கள். அவர்கள் எல்லாத்தையும் சிவபெருமான் அணிந்திருக்கக்கூடிய எல்லாத்தையும் அணிந்து கொள்வார்கள். இப்படி ஒவ்வொரு சைவர்கள் இருக்காங்க. நாம என்ன சைவர்கள் அப்படின்னா நாம சித்தாந்த சைவர்கள். ஏன்னா நமக்கு ரெண்டு தான் தாரணை செய்ய வேண்டும். அது என்னவென்று கேட்டால் ஒன்று விபூதி, மற்றொன்று ருத்ராட்சம். இது ரெண்டு தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அடியார் பெருமக்கள்லாம் பாடலை எப்படி பாடி வச்சிருக்காங்கன்னா, எவரேனும் விளையாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி போராதே அவரவரை கண்ட போதே உகந்தடிமை திறம் நினைந்து இவர் தேவர் அவர் தேவர் என்று இரண்டு ஆட்டாது ஈசன் திறமை பேணி தவறாதை தொழும் அடியார் நெஞ்சினுள் கன்றாப்பூர் நடுதிரியை காணலாமே என்று அப்பர் சுவாமிகள் யாராக இருந்தாலும் விபூதி ருத்ராட்சம் தரித்திருந்தால் அவர்களை சுகமாக பார்க்க வேண்டும் என்று நமது அப்பர் சுவாமிகளும் கூறுகின்றார். அதன் அடிப்படையில்
நம்ம சைவத்துறைக்கு வருகின்றவர்கள் எதை அணிய வேண்டும் என்று சொன்னால், நம்ம சூலாயுதத்தெல்லாம் தூக்க வேண்டியதில்லை. அவன் என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் அணிய வேண்டியதெல்லாம் விபூதியும் ருத்ராட்சம் மட்டுமே. அப்படி ஆரம் கண்டிகை, நம்ம களத்தில் அணியக்கூடியது கண்டிகை. ஆடையும் கந்தையே, அடியார்கள் என்ன அணியணும் அப்படின்னா கந்த துணி. கந்தை எப்படி இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கந்த துணி எப்படி இருக்கும்? கிழிஞ்ச துணி. அந்த கிழிஞ்ச துணியெல்லாம் வச்சு தச்சு வச்சிருப்பாங்க. அந்த துணி தான். ஏன்னா அந்த மானத்தை மறைக்க வேண்டும் என்பதற்காக அந்த துணி மட்டும்தான். இல்லைன்னா அடியார் மக்கள் அதையும் விரும்ப மாட்டாங்க. துறவிகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த கோவணத்து மேல கூட கொஞ்சம் பற்று வச்சிருப்பாங்க. ஒரு துறவி என்ன பண்ணாராம், அந்த கோவணத்தை காய போட்டிருந்தாராம். திடீர்னு வீட்டை விட்டு வெளியில வந்துகிட்டு இருந்தாரு. திடீர்னு நெருப்பு எரிய ஆரம்பிச்சது. என் துணி என் கோவணம் வேகமா வந்து எடுத்து வெளியே ஓடி இருந்தாராம். அந்த கோவணத்து மேல அவர் கொண்ட பற்று. சார் கரெக்டா வந்துட்டாங்களே, ஏற்கனவே போன்ல பேசி வச்சாச்சா பாத்தீங்களா? சரி, அப்படி அடியார்கள் எதிலையும் பற்று இல்லாதவர்கள் தான் அடியார்கள். அந்த துணியில கூட பற்று வைக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் வாழ்வதற்காக அந்த கந்தை துணியை அடைந்து கொள்வார்கள். பட்டத்தர் அப்படிதான். அத்தனை செல்வத்தையும் அந்த காலத்துல 13 கோடி ரூபாய் சொத்து, அரசருக்கே கடன் குடிக்கக்கூடிய நிலவில சொத்து இருந்தது யாருக்கு? பட்டணத்தருக்கு. ஒரு செகண்ட் தான் அத்தனையும் ஒருத்தர். காதற்ற ஊசியும் ஆறாது காணும் கடைவெளிக்கு அப்படின்னாரு. அடுத்து சாமி அதை அறிவித்து அடுத்த நிமிஷத்திலே அத்தனையும் விட்டுட்டு இடுப்புல அந்த கந்த துணியை மட்டும் கட்டிட்டு வெளியில வந்தாரு. அவர் கணக்காளர் வந்து கேட்டாரு, சாமி இந்த இத்தனை சொத்து என்ன செஞ்சிய அப்படின்னாரு. போய் குப்பையில தூக்கி போடு அப்படின்ட்டு போயிட்டாரு. அத்தனையும் அந்த அவரும் அதே மாதிரி செஞ்சாராம், குப்பையில தூக்கி போட்டாராம். அப்ப செல்வம் வந்து நமக்கு என்ன செய்யாது? பயன் தராது. நாம் சேர்த்து வைத்த செல்வம், முன்னோர்கள் சேர்த்து வைத்த செல்வம்லாம் எதுக்கு பயன்படுத்தணும்னு நம்ம அடியார்கள் சொன்னாங்க. தேடிய மாடு நாம் சேர்த்து வைத்த செல்வம், நீடு செல்வம் முன்னோர்கள் சேர்த்து வைத்த செல்வம். எதுக்கு பயன்படுறாரு? ஆடிய பெருமான் அன்பருக்கே ஆவன ஆகும் என்று நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து வந்தார். எப்படி சொல்றா பாருங்க. தான் சேர்த்து வைத்த செல்வமும் முன்னோர்கள் சேர்த்து வைத்த செல்வமும் யாருக்குனாரு? நடராஜ பெருமானுடைய அடியார்களாக இருக்கக்கூடிய அடியார் மக்களுக்கு தான் அந்த சொத்து போயாகணும். தேடிய செல்வமும் நீடு செல்வமாக வழங்கக்கூடிய முன்னோர்கள் சேர்த்து வைத்த செல்வமும், தேடிய மாடு நீடு செல்வமும் தில்லை மண்டினுள் ஆடிய பெருமான் அன்பருக்கே ஆவன ஆகும் என்று நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது கூடிய மகிழ்ச்சி உங்க குறைவர கொடுத்து வந்தார் என்று ஜெயிக்கிற சாமி சொல்றாரு. அதுவும் கொடுக்கும்போது நாயன்மார்கள் எப்படி கொடுப்பாங்களா? மகிழ்ச்சி பொங்க கொடுப்பாங்களாம். நம்ம ஒரு ஆள்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு என்ன செய்வோம்? கொடுக்கும்போது ஒரு வருத்தம், 1000 ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கே அப்படின்னு ஒரு வருத்தம். கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 500 ரூபாய் கொடுத்துருக்காவே, அதுக்கப்புறம் ஒரு வருத்தம். இப்படி நம்ம என்ன முழுவதும் அந்த மாதிரி இருக்கும். ஆனா நாயன்மார்கள் எப்படா அடியார்ல வந்து கேட்க வருவாங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. கேட்டதும் அப்படியே அவங்க என்னென்ன கேட்கறாங்களோ அந்த குறிப்பெருந்து கொடுக்கக்கூடிய அடியார்களும் இருக்காங்க, அவங்க கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய அடியார்களும் இருக்காங்க. இப்படிதான் 63 நாயன்மார்கள் லிஸ்ட்ல அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. நாம சரியா ஸ்ட்ராங்கா இருக்கு. சரி, அப்படி நம்ம அருளாளர்கள்லாம் 63 நாயன்மார்கள் லிஸ்ட்ல வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க கொண்ட அந்த பணி, அவங்க இடையராது செய்த அந்த அன்பு, சிவபெருமான் மேல் கொண்ட பற்று, அதன் காரணமாக தான் அவங்க அந்த செயற்கரிய செயலெல்லாம் செய்ய முடிந்தது. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நாயனாரும் அப்படித்தான். இதெல்லாம் யாராலும் செய்ய முடியாது, ஆனா நாயனார் செஞ்சிருக்காரு. அப்படி தேடிய மாடு நீடு செல்வமும் தில்லை மண்டினுள் ஆடிய பெருமானாக வழங்கக்கூடிய அடியாறு பெருமக்களுக்கு தான் அது போய் சேர வேண்டும் அப்படின்னு சைக்கிள சாமி சொல்றேன். ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையே. அப்ப எதை விரும்புவார்கள் என்று சொன்னால் அந்த கந்தை துணியை தான் விரும்புவார்கள். அதுதான் அவர்களுக்கு எல்லாமே. ஆடையும் கந்தையே. இப்ப நாம என்ன செய்யறோம்? தீபாவளி எப்பங்க வரும்? பொங்கல் எப்பங்க வரும்? அதுலயும் ஊடல் ஏதாவது இன்னும் அடுத்த பொங்கல் வரைக்கும் நம்மளால வெயிட் பண்ண முடியாது. ஊடல் ஏதாவது ஒரு கேப்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து பட்டு புடவை வாங்கிடுவோம் அப்படின்னு இப்பதான் தீபாவளி புதுசு உடுத்திருக்காங்க. அது கூட புதுசு வாங்க வச்சுட்டாங்க. என்ன சரி, எல்லாம் எதுவும் சரி. அப்படி ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையே
வாரம் ஈசன் பணி அல்லது ஒன்றில்லார். அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, சிவபெருமானுடைய பணி எப்ப இருக்கும், எப்ப உலகார பணி செய்யணுங்கிறதுலே விருப்பத்தோடே இருக்கின்றவர்கள் தான் அடியார்கள். அது சொல்றாரு. வாரம் ஈசன் பணி அல்லது ஒன்றில்லார். அதை தவிர வேற எதையும் அவங்க சிந்திக்க மாட்டாங்க. இந்த நேரம் சிவபெருமான பணி வந்து நீங்க துவைச்சு வந்து செஞ்சாங்க பார்த்தீங்களா, வந்து டக்கு டக்கு டக்குன்னு மடிச்சு வச்சாங்க, அந்த பத்தி எடுத்து பொறுத்து வச்சாங்க. இந்த மாதிரி அந்த அதுலயே ஒரு விருப்பம் வேட்கை இருக்கணும். சிவப்பணி செய்யணுங்கிற அந்த வேட்கை இருக்கணும். இந்த ஐயா பார்த்தீங்கன்னா ஐயா ஒரு ஒரு ஐயா பார்த்தீங்கன்னா எல்லாம் லைட்டை மாட்டணும்னு சொல்லி ஆடிட்டு போயிட்டாங்க. இப்படி ஒருத்தவங்க ஒரு அந்த விருப்பத்துல இருப்பாங்க. அவங்களுக்கு எது விருப்பம், சிவப்பணி செய்ய வேண்டும் என்கின்ற ஏதாவது சிவப்பணி செஞ்சுக்கிட்டே இருக்கணும், சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு. ஈஸியா காலையில வேகமா வந்துடுறாங்க, எப்படியோ பூசை பார்க்கணும் அப்படின்னு. என்ன சார் கரெக்டா டக்கு டக்குன்னு வந்துடுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல செல்வ வருவா பாருங்க. கரெக்டா வந்து உட்காந்து அப்படியே கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு அப்படியே கேட்பாப்புல. சிறப்பு. அவங்க செய்கின்ற பணியை விடாம செஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம குருசுவம் அப்படிதான். அதாவது அவங்க இப்ப கொஞ்ச நாள் தான் வர முடியல, என்ன சார் அப்படித்தானே? இல்லைன்னா ஒரு சொற்பொழி விட மாட்டாங்க. அவங்க உடம்பு உங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கு, என்ன சார் உடம்பு கொஞ்சம் இதா இருக்கும், உடம்பு பாத்துக்கோங்க, சரி உடம்பு பாத்துக்கோங்க, என்ன சார் வாரத்துல 3 நாள் ஓடுது சொற்பொழி. ஆமா, நாளைக்கு உண்டு, வந்துருங்க. நாளைக்கு திருச்செந்தூர் புராணம், இன்னைக்கு நாயன்மார் புராணம், இன்னைக்கு திருநெல்வேலி இருப்பாங்க. திங்கக்கிழமை ஏதோ இருந்ததுனால செவ்வாய்க்கிழமை வச்சோம். சரி. வாரம் ஈசன் பணி அல்லது ஒன்றில்லார். அதை தவிர அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, வேற எதையும் சிந்திக்க மாட்டார்கள் அடியார்கள். அடுத்து சொன்னார் ஈர அன்பினர். அவங்க எப்படிப்பட்டவங்க, இறக்க குணம் உடையவர்கள். யாரை பார்த்தாலும் இறக்கம் உடைய. சிலர் பாத்தீங்கன்னா எதை பார்த்தாலும் சட்டுன்னு அடிச்சு போட்டுறாங்கல்ல. ஒரு கொசு இருந்தாலும் உடனே ஓங்கி ஒரு அடி அடிச்சு தூக்கி எரிஞ்சிடுறாரு. ஒரு இறக்கமே இல்லாம செய்யறது. அதெல்லாம் மிகப்பெரிய பிற உயிருக்கு என்ன செய்யக்கூடாது, தீங்கு விளைவிக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால இயன்ற அளவு பிற உயிருக்கு என்ன செய்யணும், நன்மை செய்யணும். அப்படி நன்மை செய்தால் எல்லா உயிரும் தொழுமா. யாரு பிற உயிர் கண்டு இறங்குகின்றார்களோ எல்லா உயிரும் கண்டு தொழும். ஈஸியா என்ன செய்யறாங்க, ஆட்டை வெட்டுறேன், கோழி அறுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லி பிற உயிர் இறக்கம் இல்லாம என்ன செய்யறாங்க, கொண்டு சாப்பிடுறாங்க. அவங்களுக்குலாம் சொல்லிட்டாரு, யமதூதர்லாம் கொண்டு போய் மல்லாக்க தள்ளி மறித்து வைப்பேன். அப்படி சாப்பிடுறவங்களுக்கு என்ன உண்டா, கண்டிப்பா கடு நரகிடையிட்டு மல்லாக்க தள்ளி மறித்து வைப்பேன். இந்த மாதிரி ஒரு கண்டிப்பா அந்த தண்டனை கிடைக்குமா, இறக்கம் இல்லாம செய்கின்ற அந்த காரியத்துக்கு. அதனாலதான் அடியார் எப்படி இருப்பாங்கன்னா, ஈர அன்பினர் யாதும் குறைவில்லார். அவங்க எந்த குறையும் இல்லாதவர்கள் அடியார். எந்த நேரம் சிவப்பணி செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பத்திலேயே இருந்து அதே நமக்கு கொள்கை என்று அந்த பணியிலேயே ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள் அடியார்கள். அப்படி ஈர அன்பினர் யாதும் குறைவில்லார். சாமி எப்படி குறைவில்லா நிறைவே கோதில்லா அமுதே என்று சொல்வதற்கினங்க இந்த அடியார் மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, குறைவில்லாத நிறைவாக இருக்கக்கூடியவர்கள். தனக்கு வரக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும், அது இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அதை சமநோக்கோடு பார்க்கக்கூடியவர்கள் அடியார்களுக்கு. துன்பம் வந்துருச்சுன்னு என்ன செய்ய மாட்டாங்க, வருந்த மாட்டாங்க. ஒரு சந்தோஷமான விஷயம் வந்தாலும் ரொம்ப சந்தோஷப்படவும் மாட்டாங்க. எல்லாம் இறைவன் தர வந்தது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் அடியார்கள். ரொம்ப அழுதுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப அவங்க அடியார் லிஸ்ட்ல சேர மாட்டாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டாலும் அவங்க அடியார் லிஸ்ட்ல. எது செஞ்சாலும் ஈசன் செயலால நடக்கின்றது, நமக்கு வரக்கூடிய இன்பம் துன்பம் எல்லாம் இறைவன் தர வந்தது என்று அதை அனுபவித்து தீர்க்கின்றார்களோ அவர்களே அடியார். அது திருக்கூட்ட சிறப்புல பல பாடல சொல்றாரு. போன வட்டம் உள்ள பாடல நம்ம சொன்னோம். அப்படி வாரம் ஈசன் பணி அல்லது ஒன்றில்லார் ஈர அன்பினர் யாதும் குறைவில்லார். எந்த குறையும் இல்லாதவர்கள் அடியார்கள். பெருமையால் தம்மை வைப்பார், பேரலால் எம்மை பெற்றார், ஒருமையால் உலகை வெல்வார், ஊனமேல் ஒன்றும் இல்லார், அருமையாம் நிலையில் நின்றார், அன்பினில் இன்பம் மாறுவார், இருமையும் கடந்து நின்றார், இவரை நீ அடைவாய் என்று சிவபெருமான் சொல்வதற்கெனங்க அப்படிப்பட்டவர்கள் அடியார்கள். இருமையும் கடந்து நிற்கின்றவர்கள். அவங்களுக்கு இன்பம் துன்பம் இறப்பு பிறப்பு அதை பத்திலாம் கவலையே பட மாட்டாங்க. பிறப்பு வந்தா சிவபெருமான் தானே கொடுத்திருக்காரு. மாண்டு வந்து நின் மன்னனின் வணங்கவே என்று மாணிக்கவாசகப் பெருமான் சொல்வதற்கெனங்க எத்தனை பிறவினாலும் குடுசாமி, நாங்க உன்னை வந்து கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும், அதை மட்டும் அருள் செஞ்சிரு அப்படின்ட்டா. எத்தனை பிறவி கொடுத்தாலும் மாண்டு
வந்து நின் மன்னனின் வணங்கவே என்று எத்தனை பிறவிதான் கொடு, ஆனா உன்னை மறக்காம இருக்கக்கூடிய பிறவியா கொடு அப்படின்ட்டாங்க. அது அப்போஸ்தலன் ஒருபடி மேல போய் என்ன பண்ணாரு, குனித்த உருவும் கொவ்வை செவ்வாயின் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடையை எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் இந்த மனித பிறவியை எனக்கு கூடவில்லை, மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தினார். ஒரிசா சொன்னாரா, குஜராத் சொன்னாரா, மத்திய பிரதேசம் சொன்னாரா, எந்த சொன்னாரு, இந்த மாநிலத்தில் தமிழ்நாட்டுல பிறக்கும்படி செய்ய இந்த மாநிலத்தில். எவ்வளவு சிறப்பு, நம்ம இந்த தமிழ்நாட்டுல பிறந்திருக்கோம்னா எவ்வளவு சிறப்பு, அதுலயும் பாண்டிய நாட்டுல பிறந்திருக்கோம்னா எவ்வளவு பெரிய சிறப்பு. சிவலோகத்துல இருக்கோம் நம்ம. பாண்டி நாட்டை சிவலோகமாக்கி வைத்த அப்பா சடையப்பன் ஆனந்த வார்களே ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தார் உள்ளிருக்கும் அப்பாலைக்கு அப்பாலாய் பாடுதுங்கான் அம்மானாய் என்று சொல்வதற்கிணங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு நம்ம பாண்டியன். நம்ம படிச்சுட்டு அதான லைட் வந்து இங்கிட்டு சுத்த முடியாம ஆகிட்டாங்க எல்லாம் உள்ள எல்லாத்துலயும் எல்லாம் இறைவன் செயல், அவ்வளவுதான். சரி, அப்படி ஈர அன்பினர் யாதும் குறைவில்லார் அப்படிப்பட்ட அடியவர்கள், எந்த நிலையிலும் இறக்க குணமோடு இருக்கக்கூடியவர்கள் அடியார் மக்கள். அப்படிப்பட்ட அடியாருடைய பெருமையை சொல்லி முடியாது அப்படின்னாரு. வீரம் என்னால் சொல்லும் தகையதோ அப்படின்னாரு, விளம்பும் தகையதோ அப்படின்னா சொல்லுதுன்னு அர்த்தம். அவங்க அப்படிப்பட்ட அடியார் பெருமையை நம்ம என்ன செய்ய முடியாது, சிறிதளவுலாம் சொல்லிட முடியாது. பெருமையுடையது அடியாருடைய பெருமை அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல சொல்றாரு. இப்ப நம்ம வந்து புராணத்துக்குள்ள போக போறோம். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய புராணம் திருநீலகண்ட நாயனார். திருநீலகண்ட நாயனார் சொல்லும் போதே சேக்கிலாசாமி என்ன சொன்னார் அப்படின்னா, தில்லைவாழ் அந்தனதம் அடியாருக்கும் அடியே திருநீலகண்டத்து குயவனார். அவர் என்ன குயவனாராக இருக்கின்றார். குயவனார் என்ன பண்ணுவாங்க, மண்பாண்டம் செய்வார்கள். அப்படிப்பட்ட குலத்தில் பிறந்தவர் தான் திருநீலகண்ட நாயனார். இந்த நாயனார சாமி எத்தனாவது அடியார வச்சிருக்காரு, ரெண்டாவது நாயனாரா, தில்லைவாழ் அடியார் ரெண்டாவது. ஆனா உண்மையில யாரு ஃபர்ஸ்ட்னா திருநீலகண்ட நாயனார் தான் முதல் நாயனார். ஏன் அப்படின்னா தில்லைவாழ் அந்தனர் வந்து 3000 பேரு, அது வந்து தொகையடியார்னு பேரு. இந்த தில்லைவாழ் அந்தனர் பொய்யடிமை இல்லாத புலவர்கள், பத்தராய் பணிவார்கள், பரமணியை பாடுவார்கள், சித்தத்தை சிவன்பாலை வைத்தவர்கள், திருவாரூர் பிறந்தார்கள், முற்போதும் திருமேனி தீண்டுவர்கள், முழுநீர் பூசிய முனிவர்கள், அப்பாலும் அடி சார்ந்தார்கள், இவங்க எல்லாம் தொகையடியார்கள் பேரு. தனியடியார்கள் முதல் அடியார் யாருன்னா இந்த திருநீலகண்டர். ஏன் அப்படின்னா இந்த உலகத்துல மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்கின்ற 3 ஆசை இல்ல. இந்த பொன்னாசையை கூட விட்டுருவாங்க, என்னத்தை எத்தனை தடவை நகையை போட அப்படின்னு வச்சுருவாங்க. இடத்துக்கு உய்யாம சண்டை போட்டு இவன்கிட்ட போய் என்னத்தை வாழாட போட நீ வச்சுக்கடா அப்படின்னு இடத்துக்கு மண்ணாசைக்கும் விட்டுருவாங்க. ஆனா அந்த பெண்ணாசை மட்டும் யாரையும் விட்டு போகவே போகாது. எல்லா உயிர்களுக்குமே இயல்பாக உள்ளது பெண்ணாசை. அதுல சிறந்து விளங்கியதுனால திருநீலகண்ட சாமி எடுத்திருக்காரு முதல் அடியாராக. ரெண்டாவது யார் பார்த்தீங்களா, இயல்வகை நாயனார், மனைவியே தூக்கி கொடுத்தாரு, அதனால அவரு 2வது நாயனார். யாரு பெண் இதுல சிறந்து விளங்குகின்றார்களோ, பெண்ணா அதுல மேன்மை பெற்று விளங்குகின்றார்களோ அவர்களை சாமி என்ன செஞ்சாரு, முதலடியாராகவும் இருந்தாரு. அப்படிப்பட்ட சிறப்புடைய இந்த நாயனார் எங்க அவதாரம் செஞ்சாரு சொன்னாரு பாருங்க. அவரை பத்தி சொல்லும்போது, வேதியர் தில்லை மூதூர் வேட்கோவர் குலத்து வந்தார். அந்த மண்பாண்டம் செய்யக்கூடிய அந்த குளத்தில் வந்து அவதாரம் செய்தார். எந்த ஊர்னாரு, தில்லை. வேதியர் தில்லை அப்படின்னாரு. வேதியர்னா அந்தனர்கள் வாழ்கின்ற தில்லையில. மூதூர் அப்படின்னா, மூதூர்னா பழமையான ஊர். சிதம்பரம் இப்போ உள்ள ஊரா, பழமையான மூதூர் அப்படின்னா. அத மாணிக்கவாசகர் பெருமான் சொல்லும் போது கூட தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பைந்தனன் ஆகி அப்படின்னாரு. அப்படி மூதூர்ல வேதியத்தில்லை மூதொரு வேட்கோவர் குலத்து வந்தார். மாதொரு பாத நோக்கி மல்கு சிற்றம்பலத்தே ஆதியும் முடிவும் இல்லா அற்புத தனி கூத்தாடும் நாதனார் கடல்கள் வாழ்த்தி வழிபடும் நலத்தின் மிக்கார். அவர் என்ன செய்வார்னா அன்றாடம் போய் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமானை போய் தொழுது வணங்கி மகிழ்வார். எங்க மல்கு சிற்றம்பலத்தே, சிதம்பரத்துல போய் அன்றாடம் சாமி மேல மிகுந்த பற்று. அங்க என்ன செய்வார்னா போய் சொற்பொழிவுலாம் உட்காந்து கேட்பாரு. யாரு, நாயனார் உட்காந்து சொற்பொழிவு கேட்பாராம். கேட்கும்போது அதுல ரொம்ப அவருக்கு பிடிச்சது எது அப்படின்னா, அவருக்கு பிடிச்ச நாம எது அப்படின்னா திருநீலகண்டம். திருநீலகண்டம் அப்படின்னு ஏன் அதை வச்சு சொன்னார் அப்படின்னா, அவர் சொற்பொழிவு கேட்கும் போது
இந்த விஷயத்த அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. என்ன செய்யுங்களா, அந்த திருப்பால் கடையும் போது மத்த மலையை ஊன்றி வாசுகி என்கின்ற பாம்பை கயிறாக திரிக்கும் போது அங்கே அடி தளத்துல யாரு போயிருந்தார்? திருமால் போய் அதை தாங்கி இருந்தார். அப்பொழுது அவர்கள் கடையும் போது என்ன வந்தது? கடல்ல இருந்து ஒரு ஆழம், அந்த பாம்பு பிடியிலிருந்து ஒரு ஆழம், ஆழகால விஷம் துரத்தியது. அத்தனை தேவரும் ஓடுனாங்க. முதல்ல பிரம்மா போனாரு, அடுத்து பின்னாடி விஷ்ணு போனாரு, பின்னாடி 33 கோடி தேவர்களும் ஓடுனாங்க. அதுல ஒரே ஒரு ஆள் இல்ல, யாரு சொல்லுங்க? சிவபெருமான் இல்ல. அவரை நோக்கி எல்லாம் ஓடுனாங்க. இப்ப கைலாய மலைக்குள்ள அத்தனை பேரும் 33 கோடி தேவரும் உள்ள நுழைஞ்சிட்டாங்க. அத்தனை பேர் போறதுக்கு அங்க இடம் இருக்குமான்னு கேக்கீங்களா? கைலாய மலையில எத்தனை பேர் போனாலும் இடமை கொடுக்கக்கூடியது கைலாய மலை. ஒளிதோர் ஒளிமுற்றும் உயர் பொன் நொடித்தான் மலையினரு சுந்தரம் சாமி. எத்தனை பேர் போனாலும் இன்னும் எத்தனையோ ஆன்மாக்கள் முக்தி அடைய காத்திருக்கின்ற ஆன்மாக்களுக்கும் அங்க இடம் இருக்கு. ஏற்கனவே முக்தி அடைஞ்ச ஆன்மாக்கள் எண்ணில்லாத உயிர்கள் அங்கதான் இருக்கு. இன்னும் பிறவிக்கே வராத எண்ணில்லாத உயிர்கள் அங்க உள்ள இருக்கு. இப்படி அத்தனை பேர் எவ்வளவு பேர் வந்தாலும் இடம் கொடுக்கக்கூடியது கைலாய மலை. நாளுக்கு நாள் கைலாய மலை உயர்ந்து கொண்டே செல்லும். அத சுந்தரம் சாமி சொல்றாரு. இப்ப புதுசா அடியா இருந்தாங்கன்னா அங்க கைலாய மலை விரிய ஆரம்பிச்சிடும். ஊழிதோர் ஊழி முற்றும் உயர் பொன் நொடித்தான் மலை சூழிசையின் கரும்பின் சுவைபலன் ஆவலன் ஊரன் சொன்ன ஏழிசை இந்தமிழால் இசைந்தேத்திய பத்திவையும் ஆழி கடலையா அஞ்சையப்பருக்கு அறிவிப்பதே என்று சுந்தரம் சாமிகள் சொல்வதற்கிணங்க அப்படிப்பட்ட இடம் கைலாய மலை. அப்ப அத்தனை 33 கோடி தேவரும் உள்ள போனாங்க. ஆழகால விஷம் துரத்தி வந்தது, கைலாய மலைக்கு வெளியே நின்றது. அதால உள்ள வர முடியல. ஏன்னா சிவபெருமான் அனுமதி இல்லாம வர முடியாது. அங்க வெளியில யார் நிப்பாட்டி இருப்பா? நந்திய பெருமான் நிப்பாட்டி. சாமிக்கு பஞ்சபூதங்கள்லாம் சாமி இல்லாம அது இயங்காது. எல்லாத்துக்கும் கடலா இருந்தாலும், மலையா இருந்தாலும், வானமா இருந்தாலும், காற்றா இருந்தாலும் யாரு சொல்படி இயங்கும்? இறைவன் சொல்படிதான் இயங்கும். அதுவா இயங்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு இல்ல. அறிவற்ற பொருளை அறிவுடைய பொருள் மட்டுமே இயக்க முடியும். இந்த அறிவற்ற பேனாவை அறிவுடைய நம்ம எடுத்து இயக்குறோம்ல, அறிவற்ற பொருளை யாரு இயக்க முடியும்? அறிவுடைய நாம எடுத்து இயக்க முடியும். அதே போல பஞ்சபூதங்களுக்கு அறிவு கிடையாது. நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயத்துக்கு அறிவு கிடையாது. அதை எடுத்து இயக்குவது யாருன்னா இறைவன். அப்ப கடல்ல எதுவும் செய்ய முடியுமா சாமியா? ஒண்ணும் அதுவே வெளியே நிக்க. அதுக்கப்புறம் சுந்தரம் சாமியில பார்த்தாரு. உடனே அப்படி நாவல் பழம் போல திரட்டி அந்த விஷத்தை அப்படி கொண்டு வந்தாரு. சாமி அப்படியே முழுங்கிங்க. முழுங்கி என்ன செஞ்சாரு? கீழே உள்ளேயும் விடல, வெளியிலையும் கொண்டு வரல. எங்க அடக்குனாரு? கண்டத்தில் அடக்கி. அப்படி கண்டத்தில் அடக்குனால சாமிக்கு என்ன பேரு? திருநீலகண்டம் பேரு. அப்படி நீல கலர் ஆயிடுச்சு. அந்த விஷம் வந்து நீல கலர் ஆனதுனால சாமிக்கு என்ன பேரு? திருநீலகண்டம். அந்த கண்டம் வந்து எல்லாருடைய கண்டத்தையும் காப்பாற்றியது. தேவர்களை காப்பாற்றியது, நம்மளை காப்பாற்றியது. ஏன்னா சாமிக்கு உள்ளேயும் உலகம் இருக்கு, வெளியிலையும் உலகம் இருக்கு. அவர் இல்லாத இடமே கிடையாது. எல்லா உலகமும் ஆனாய் நீயே அப்படின்னு சொல்றாருல. எல்லா உலகமும் ஆனாய் நீயே ஏகம்பத் நின்றாய் நீயே நல்லறை நன்மை அறிவாய் நீயே ஞான சுடர் விளக்காய் நின்றாய் நீயே பொல்லாவினைகள் அறுப்பாய் நீயே திருவையார் அகலாத செம்ப ஜோதி. பாட்டு பாடிருப்பீங்கல்ல? ஒரு இதுக்காக சொல்றேன். அது இருக்கு. அது முதல்ல சொன்னோம்னா அதை உள்ள பாடணும். இதுக்காக மட்டும் சொன்னேன். அந்த பாட்டை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். திருவையார் பதிகத்துல எடுத்து பாத்தீங்கன்னா அதுல சாமி பாடியிருப்பாரு. அப்பர் சாமியில என்ன பாடுறீங்களா? இவங்க எல்லாம் அந்த தேவார புக்கில் எடுத்து பாடியிருப்பாங்க. என்ன அந்த பெரிய புக்கில். சரி, அப்படி எல்லா உலகமும் சாமி உள்ளேயும் உலகம் இருக்கு, வெளியிலையும் உலகம் இருக்கு. அதனால சாமி என்ன நினைச்சாரு? கண்டத்தில் அடக்குனாரு, எல்லா உயிர்களையும் காப்பாத்தினார். அதைத்தான் நம்ம என்ன செய்யறோம்? பிரதோஷமாக கொண்டாடுகின்றோம். சாமி அந்த நேரத்தில் எங்க இருப்பாரு? அந்த 2 கொம்புக்கு நடுவுல நடனமாடி கொண்டிருப்பார். உள்ள இருக்க சாமி எங்க வந்துருவார் அந்நேரம்? அந்நேரம் திரைய முடிவாங்க. பாத்துருக்கீங்களா நீங்க? வைத்தியநாத கோயில்ல பிரதோஷம் நடக்கிற அங்க முடியும். நாங்க நம்ம என்ன செய்யறோம்? இங்க 2 இடத்துலயுமே பண்ணிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா நாம ஏன் இங்க 2 பண்ணோம்னா இங்க பண்ற அபிஷேகத்தை அங்க செஞ்சு காமிச்சிடும். அவ்வளவுதான். அப்படி சாமி அந்த கண்டத்தை அடக்கினார், எல்லா தேவர்களையும் காப்பாற்றினார், எல்லா உயிர்களையும் காப்பாற்றினார். அதனால திருநீல கண்டம் பேரு. இத சொற்பொழிவுல கேட்டுக்கிட்டே இருக்காரு. யாரு? நாயனாரு அந்த சிவகத்துல கேட்டுக்கிட்டே இருக்கவும், சரி இப்படி எல்லா உயிரையும் காப்பாத்தின மந்திரம் ஆயிடுச்சு. அப்ப திருநீலகண்டம் திருநீலகண்டம் எந்த நேரமும் அதையே சொல்லி வந்தார். யாரு? திருநீல
அதை வச்சு ஒரு பதிவே பாடினாரு நமக்கு ஞானசம்பந்தர். அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர் உய்வினை நாடாது இருப்பதும் உந்தமக்கு ஊனமன்றே கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும் நாமடியோ செய்வினை வந்து எமை தீண்டப்பெறா திருநீலகண்டம். அப்படிதான் பாடுறீங்களா? வேற மாதிரி பாடுவீங்களா? எங்க ராகமே வேற மாதிரி இருக்குங்க. நீ வேற மாதிரி இருக்கு. அவ்வினைக்கு வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர் உய்வினை நாடாதிருப்பது உந்தமக்கு ஊனமன்றே கைவினை செய்து எம்பீரான் கடலடி போற்றுதும் நாமடியும் செய்வினை வந்து எம்மை தீண்டப்பெறா திருநீலகண்டம் அப்படின்னாரு ஞானசம்பந்தர். என்னது நடக்கிறதாங்க நடக்கும். ஒரு வேலையும் பார்க்காம வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க வினை போகாது. அந்த வினை போவதற்கு என்ன செய்யணும்னாரு, கைவினை செய்து தொண்டு செய்ய வேண்டும் அப்படின்னா நடக்கிறதா நடக்கும். அதெல்லாம் ஜோசியர் சொல்லியிருக்காரு, 10 நாளைக்கு வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. சாமி வீட்டுல இருந்தா கஞ்சி முடிச்சிருமா? ஒரு 2 மாசத்துக்கு வேலைக்கு போக கூடாதுன்னு இருக்காரு. அப்படி வீட்டுல இருந்தா கஞ்சி வந்துருமா? வராது. அப்ப அதுக்கு இது இது அந்த வினைக்கு இந்த வினை அப்படின்னு சொல்லி சரி கட்டி போகாம நாம அதுக்கு இது நம்ம இதை அனுபவிச்சுதான் ஆகணுங்கிறத விட்டுட்டு அதை வினையை வெல்வதற்கு உண்டான வழியை நாம் தேட வேண்டும் என்று ஞானசம்பந்த பெருமான் அந்த பாடலை பாடினார். அந்த வினையை வெல்வதற்கு என்ன வழியினாரு, கைவினை செய்து எம் பிரான் கடல் போற்றுதும் நாமடியோ செய்வினை வந்து எமை தீண்டப்பெறா திருநீலகண்டம். செய்வினை வந்து ஏற்கனவே செய்தவன, இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கவன, இனிமே செய்யக்கூடியவன, இந்த 3 நீங்கணும்னா என்ன செய்யறாரு, இறைவனுக்கு கையினால் தொண்டு செய்ய வேண்டும். மலர் கட்டி கொடுக்கலாம், விளக்கு போடலாம், வேற என்ன செய்யலாம், உழவார பணி செய்யலாம். இந்த உடம்பினால் என்னென்ன பணி செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சிடணும். செஞ்சுட்டா இந்த 3 வினையிலிருந்து நம்ம தப்பிச்சிடலாம். ஆகாமியம், சஞ்சிதம், பிராப்தம் என்கின்ற 3 வினையிலிருந்து நாம் என்ன செஞ்சிடலாம், தப்பித்து விடலாம். காவினை இட்டும் குளம்பல தொட்டும் கழுவனத்தால் ஏவினையாழில் 3 இருபொழுதும் பூவினை கொய்து மலரடி போற்றுதும் நாமடியோ தீவினை வந்தவை தீண்டப்பெறா திருநீலகண்டம். சொல்றாரா? பூவினை கொய்து மலரடி போற்றுதும் நாமடியோம் தீவினை வந்து எம்மை தீண்டப்பெறா திருநீலகண்டம். திருநீலகண்டம்னா ஆணைன்னு அர்த்தம். திருநீலகண்டம் சொன்னா ஆணைப்பதிகம்னே பேர். அதுக்கு ஆணையிட்டு சொல்றாரு, இது சத்தியம் அப்படிங்கிறார். யாரு மலரால இறைவனை அர்ச்சிக்கின்றார்களோ அவர்களுக்கு என்ன வராதுன்னாரு, தீவினை வராது. யாரு கையினால தொண்டு செய்கின்றார்களோ அவர்களுக்கு 3 வினையும் ஒண்ணும் செய்யாதுன்னாரு. ஆகாமியம், சஞ்சிதம், பிராப்தம் இந்த வினைகள் எல்லாம் எதுவும் செய்து விடாது. அதனால நீங்க தைரியமாக இருக்கலாம். அதனால அன்றாடம் நீங்க என்ன செய்யணும், கையினால் இறைவனுக்கு பணி செய்ய வேண்டும் என்பதுல மட்டும் உறுதியாக இருந்தால் போதும். அதை சொல்றாரு. அப்படிப்பட்ட நாயனார் அப்படியே சொற்பொழி கேட்டு கேட்டு அது திருநீலகண்டம் 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 சொல்லிட்டே இருக்காரு. 1 நாள் 2 நாள் கிடையாது, எத்தனை நாள் சொல்றாரு, இறக்கும் வரைக்கும் சொல்லணும். எந்த நாமத்துல நீங்க அளந்துறீங்களோ அந்த நாமத்துல வைத்தியநாதா 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 அப்படின்னா தடிக்கு விழுந்தாலும் அந்த நாமம் நமக்கு வரும். வலிக்கு வீழினும் நின் திருப்பெயரல்லால் மற்றறியன் மறுமாற்றம் என்று கூறுவதற்காக அந்த நாமத்தை சொல்லி 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 பழகணும். கீழே விழுந்துட்டு ஐயோன்ட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் நம்ம ட்ரைனிங்கு எடுக்கல. அச்சோ சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படி அப்படி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, வலிக்கு விழும்போது நீங்க அந்த மாதிரி வந்துருச்சுன்னா இன்னும் நம்ம சொல்ல பழகல. நிறைய ட்ரைனிங் எடுக்கணும். எந்த நேரம் சொல்லிக்கிட்டே இருந்தாதான் உள்ள இருந்து வரும். நீ சொல்லலைன்னா உள்ள இருந்து வராது. நீங்க அவங்களுக்கு சில பார்த்தீங்கன்னா அம்மா அப்படிம்பாங்க, சில அப்பா அப்படிம்பாங்க. ஆனா நீங்க எந்த நாமத்துல அளந்துறீங்களோ அந்த நாமம் வெளிப்படும். அதுல உங்களுக்கு தெரியும். திடீர்னு முட்டி வச்சு வச்சுக்கோங்க, அப்பா 2 தடவை வச்சுட்டு எடுத்துவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குங்க. அப்படி முட்டும் போது நம்ம வைத்தியநாதா சொக்கநாதா ஏதாவது நாமத்தை சொல்லிட்டோம்னா தப்பிச்சிட்டோம். அப்ப அதை உள்ள எந்த நாமம் நீ அதிகம் சொல்றீங்களோ அது உள்ள இருந்து வரும். அது நீ அப்ப தெரியும் நீ எந்த நாமம் உள்ள சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது அப்ப தெரியும். யாராவது ட்ரைனிங் எடுத்திருக்கீங்களா? அப்படி என்ன வந்துச்சு, என்ன நாமம் வந்துச்சு அந்நேரம்?
அப்ப வந்து உள்ள தெரியுது. அப்ப எது நம்ம சொல்றோமோ அது நம்ம உள்ள இருந்து வெளியும். அப்படிப்பட்ட நாயனர் அந்த திருநீலகண்டத்தின் மேல் கொண்ட பற்றின் காரணமாக அதையே சொல்லிக் கொண்டிருந்தார். பொய் கடிந்த அறத்தின் வாழ்வார். பொய் கடிந்து வாய்மையே பேசக்கூடிய அறத்தில் வாழ்ந்தார். புணர்ச்சடை முடியார்க்கு அன்பர் மெய் அடியார்களுக்கு பணி செய்யும் விருப்பில் நின்றார். அடியார்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பில் இருந்தார். அடியார்கள் தானே தொண்டு செய்யணும், தொண்டு செய்யணும். சாமிக்கும் அடியார்கள் மக்களுக்கும் தொண்டு செய்கின்ற அந்த விருப்பத்தோட இருக்கணும். அதான் சொன்னார், விருப்பில் நின்றார். அந்த எந்த ஒரு நீங்க பணி செய்தாலும் அதுல அதிக விருப்பம் இருக்கணும். அடியாருக்கு தொண்டு செஞ்சாலும் சரி, சாமிக்கு தொண்டு செய்தாலும் சரி, அதுல விருப்பு அதிகமாக இருக்கு. மெய்மையாம் உழவை செய்து விருப்பு என்னும் வித்தை விட்டு பொய்மையாம் கலையை வாங்கி கொலை என்னும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவு என்னும் வேலியிட்டு செம்மையில் நிற்பாராயில் சிவகதி விளையும் என்றே. சிவகதி விளைய வேண்டும் என்றால் விருப்பம் இருக்கு. சிவபெருமான் மேல அதிகமான விருப்பம் இருக்கணும். எந்த நேரம் அவர் நாமத்தை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படின்னாதான் நம்ம இந்த பிறவிலிருந்து என்ன செய்ய முடியும், தப்பிக்க முடியும். இல்லைன்னா ஒண்ணும் மற்றவங்களுக்கு பிரச்சனையும் இல்லை, அவங்க வாட்டி எத்தனை பிறவினாலும் எடுத்துட்டு வந்துருவாங்க. நாம இங்க வந்துட்டோம், இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான வழியை தான் நாம வையகம் போட்டும் செய்கை மனையறம் புரிந்து வந்தார். மனைவியோடு இருந்து பல அறங்கள் எல்லாம் செய்து வந்தார். சைவமை திருவின் சார்வே பொருளென சாரும் நீரார். சைவ சமயத்துல சொல்லப்படக்கூடிய அறத்தின்படி ஒழுகி நின்றார் நாயனார். சைவ சமயத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோம், விபூதி உத்ராட்சம் தரித்து வருகின்ற அடியார்களுக்கு அவரால் முடிந்த பணி என்னவோ அதை செய்து வந்தார். அவர் என்ன பணி செஞ்சாரு, மண்பாண்டம் செய்து வந்தார். அந்த மண்பாண்டத்துல அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, தினசரி ஒரு அடியார்களுக்கு திருவோடு செய்து கொடுத்து அந்த பணியை செய்து வந்தார். அன்றாடம் நாமளும் அப்படித்தான், நம்ம தகுதிக்கு என்ன செய்ய முடியுமோ அந்த தகுதிக்கு தகுந்தவாறு நம்ம அடியார்களுக்கு தொண்டு செய்யலாம். நம்ம இப்ப அடி வந்து தங்கவை பார்க்க, ஏன்னா தங்கத்தை கொடுக்க முடியாது, இதுதான் இருந்தாலும் என்ன செய்யலாம், அதுல வரக்கூடிய வருமானத்தை கொண்டு அந்த அடியாருக்கு என்ன செய்யலாம், ஏதாவது ஒரு 10 ரூபா காசுனாலும் எடுத்து அடியார்களுக்கு கொடுத்து ஏதாவது ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுக்க, இல்ல ஒரு டீ வாங்கி கொடுக்க, நம்ம தகுதிக்கு. இல்ல தினசரி நல்லா கொஞ்சம் சம்பாத்தியம் நல்லா இருக்கா, ஒரு தினசரி ஒரு அடியாருக்கு அன்னம் வாங்கி கொடுக்க, இப்படி ஏதாவது ஒரு அடியார்களுக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், இன்னைக்கு என்ன அடியாருக்கு செஞ்சிருக்கோம்னு நீங்க தினசரி லிஸ்ட் எடுத்து பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். யாராவது அதை கடைபிடிக்கிறீங்களா? கடைபிடிக்கிறோம், எங்களுக்கு அடியார் தாங்க கிடைக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்ப அடியார்களை கண்டுபிடிக்கிறத பெரிய அப்படிங்க. அதையும் மெய்ஞானியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். ஒரு மெய்ஞானிக்கு மதிய உணவு கொடுத்தா அடுத்து பிறவியே இருக்காது, தெரியுமா உங்களுக்கு? உண்மையான ஞானி நமக்கு கிடைக்கும், அதுதான் ரொம்ப மெய்ஞானி. இந்த பத்தி பார்த்து நினைச்சேன், அதுபடி அப்படி அப்படிப்பட்ட மனையறத்தை புரிந்து வந்தவர் யாருன்னா, திருநீலகண்ட மனைவியோட இருந்து நல்ல அறங்களை செய்து வந்தார். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பு வந்து என்ன கொடுக்கும், பண்பை கொடுக்கும். அறம் வந்து என்ன கொடுக்கும், அதனுடைய பயனை கட்டாயமாக கொடுக்கும். அது இல்லறத்துல இருந்து செஞ்சா சிறப்பு. ஒரு அடியார் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே நம்ம என்ன செய்வோம், அது யார், கணவனும் மனைவி இருந்து மனைவி என்ன செய்வாங்க, சமையல் செய்வாங்க, அவங்க இல்லத்துக்கு வரவழைத்து அவங்களுக்கு பாத பூஜை செய்து கொண்டு வந்து மனை புகுந்து குழாவு பாதம் விலக்கி மண்டு காதலின் ஆதரித்தரை அர்ச்சனை செய்தபின் உண்டி 4 விதத்திலாறு சுவைதிரத்தினர் அண்டர் நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார் என்று சேக்கிழாசாமிகள் கூறுவதற்கிணங்க மனைவி மக்களோடு இருந்து என்ன செய்யலாம், அந்த அறங்களை புரியலாம். இப்ப மனைவி இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வோம், ஐயா வாங்கயா கடையில உங்களுக்கு வாங்கி தரேன் வாங்கயா அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், கடையில தான் வாங்கி. ஆனா திருமணம் முடிச்சிருந்தா மனைவியோடு சேர்ந்து அந்த அறங்களை நாம் புரியலாம். இல்லத்துக்கு வரவழைத்து பாத பூஜை செய்து அடியார்களுக்கு அன்னம் பாடிக்கலாம். அப்படி இந்த தொண்டை செய்து கொண்டிருந்தார் நமது திருநீலகண்ட நாயனார். எந்த நேரமும் என்ன சொல்லுவாரு, நாமோ திருநீலகண்டம் திருநீலகண்டம். அப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலையிலும் சொல்லிக் கொண்டிருந்தார். அளவில்லா மரபின் வந்த மக்களை அதுவாக்கி வளர் திங்கள் கன்னி மண்டுளார் அடியார்க்கு என்றும் உள் மகிழ் சிறப்பின் மல்க ஓடழித்து ஒழுகும் நாளில். அன்றாட அவர் தினசரி என்ன செஞ்சாரு, ஒரு ஓடை
ஒவ்வொரு அடியார்களுக்கும் கொடுத்து வருகின்ற நாளில் இளமை மீதூர இன்பத்துறையில் எளியரானார். இப்ப என்ன ஒரு சின்ன ஒரு தவறு பண்ணிட்டாரு அப்படின்னா, அங்க பரத்தையர் வீதி ஒண்ணு இருந்தது. எப்பயுமே பரத்தையர்கள் வந்து எங்க இருப்பாங்கன்னா ஊரோட இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் தள்ளி இருப்பாங்க. பரத்தையர்கள் ஏன் தெரியுமா, விலை மாதர்கள். அவங்க கொஞ்சம் தள்ளி இருப்பாங்க, அதுக்குன்னு தனியா வீதியே இருக்கு. பரத்தை வீதி ஓடி போகும்போது அந்த பரத்தையோடு இன்பத்துறையில் எளிமையாக திடீர்னு ஒரு பெண் வீட்டுக்கு சென்றார். இந்த விஷயம் வந்து யாருக்கு தெரிந்ததுன்னா மனைவிக்கு தெரிந்தது. மனைவி தெரிந்தது சும்மா இருப்பாங்களா? சும்மா அது ஏன் புருஷன் நீ எப்படி நீ மயக்குன அப்படின்னு சொல்லி நேரம் அங்க போயிடுவாங்க. போய் ஒரு வழி பண்ணிடுவாங்க. இந்த அம்மா அப்படி செய்யல, அப்படியே கம்முன்னு இருந்தாங்க. இன்பத்துறையில் அவர் எளிமையாக ஆனது காரணத்தினால். ஆனா அந்த மனைவி எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, அந்த சேக்கிலாசாமி சொல்றாரு, அவர்தம் தன் மனைவியார் அருந்ததியின் கற்பின் மிக்கார். அப்படிப்பட்டவங்க. அருந்ததியோட கற்பில சிறந்து விளங்குவவங்களாம் யாரு? அவங்க மனைவி. யாரோட மனைவி? திருநீலகண்டனுடைய. அருந்ததியின் கற்பின் மிக்கார். புவனங்கள் உய்ய வையர் பொங்கும் நஞ்சு உண்ட செய் தவம் நின்று தடுத்தது என்னை தகைத்து நின்று தரித்தது என்று சிவனந்தை கண்டம் தன்னை திருநீலகண்டம் என்று இவர் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. சொல்லிக் கொண்டு இருந்தும் இன்பத்துறையில் திடீர்னு என்ன பண்ணிட்டாரு, அப்படி நாமத்தை சொல்லிக் கொண்டு இருந்தும் கூட இன்பத்துறையில் எல்லாருக்கும் இயல்பாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, காமமும் கோபமும் எல்லா உயிரிட்டுமே இயல்பாகவே இருக்கும். எல்லா உயிரிட்டுமே காமமும் கோபம். இப்ப முற்றும் துறந்த முனிவர்களுக்கு கூட இருக்குமா அப்படின்னா அவங்களுக்கும் இருக்கும். விஸ்வாமித்திரருக்கே வந்துருச்சு காமம். திடீர்னு பெண்ணை கண்டு மயங்கிட்டாரு. ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த வெறுத்து போறாங்கல்ல, அவங்ககிட்ட போய் என்ன செய்யக்கூடாது, மறுபடியும் இந்த பெண்கள் எல்லாம் அதுக்குதான் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பெண்களை விட மாட்டாங்க. இந்த துறவிகள் இடத்துக்குலாம் பெண்கள் ஏன் விட மாட்டாங்க அப்படின்னா, அதை பார்த்து அவங்களுக்கு அந்த மாதிரி என்ன வந்துரும் அப்படிங்கிறதுக்காக பெண்கள் எல்லாம் விட மாட்டாங்க. அவங்க எல்லாத்தையும் வெறுத்துதான் போய் சாமியார போறாங்க. அதனாலதான் பெண்கள் விடாத காரணம் வந்து அதுதான். காமமும் வெகுளியும் விடுமின் வெகுளி வேட்கை நோய். மாணிக்கவாசக பெருமான் பதிவு பண்றாரு பாருங்க. விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை, உடையான் அடிக்கில் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கு ஒருப்படும். எப்படி சொல்றாரு பாருங்க. அது அந்த வெகுளி வேட்கை நோய்னா மோகம், காம நோய். இது வந்து ரொம்ப மனிதனை சீர்குலைச்சிடும். அப்படிப்பட்ட நிலையில நல்லா தொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, சாமி நாமத்தை சொல்லிக்கிட்டு இருந்தவர் தான். திடீர்னு என்ன ஆயிடுச்சு, அந்த காமம் வெளிப்பட்டு இன்பத்துறையில் எளியரானார். பரத்தையர் வீட்டுக்கு சென்றார். அப்படி சென்ற காரணத்தினால் அந்த மனைவி எப்படி போயிட்டா இருக்காங்க, எல்லாம் சொல்லுவாங்களே, கிளி போல பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு இவன் இப்படி குரங்கு மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவர் என்ன பண்ணிட்டாரு. ஆனா மனைவி எப்படிப்பட்டவங்க, அருந்ததியின் கற்பின். அப்படிப்பட்ட நிலையில இப்படி பரத்தையர் செஞ்சதுனால அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சது என்ன பண்ணாங்க, இப்படி அப்படி என்ன சொல்றாரு, தேனமர் கமலப்போதில் திருவினும் உருவின் மிக்கார். அப்படிப்பட்டவங்க அந்த அம்மையார் வந்து ரொம்ப உயர்வா சொல்றாரு. அவங்க திருவினும் மிக்கார் அப்படின்னா லட்சுமியோட, லட்சுமியை காட்டிலும் மேலானவர்கள் அப்படின்னா, திருவினா லட்சுமி அர்த்தம், லட்சுமியை காட்டிலும் மேலானவர்கள் இந்த திருநீலகண்டனுடைய மனைவியை சொல்றாரு. அது மாதிரி அருந்ததியும் கற்பின் மிக்கார். அப்படிப்பட்டவங்க அந்த அம்மா. அப்படி சொல்லிட்டு அடுத்து என்ன சொன்னாருன்னா, இப்ப பரத்தையர் வீட்டுக்கு போயிட்டு வர்றாரு. யாரு? திருநீலகண்டர் வந்து மனைவிய வீட்டுக்குள்ள உள்ள நுழைகிறார். மூண்டவ புலவி தீர்க்க அன்பனார் முன்பு சென்று பூண்டயம் கிணம் என்று பொற்கொடிய மனைவியார் தம்மை வேண்டுவ விரைந்து கூறி மெலிவா பேசி அந்த மனைவிட்ட வீட்டுக்கு வந்ததுமே ஏதாவது தவறு செஞ்சுட்டோன்னு வச்சுங்களேன், மனைவி என்ன செய்வோம், அதை வந்து சரி கட்டுறதுக்கு பார்ப்போம். அதே மாதிரி இவர் என்ன பண்ணாரு, அப்படி மெலிந்து பேசி மெய்யை அணைத்தும் போது தீண்டுவீராயின் எம்மை திருநீலகண்டம் என்றார். இப்ப என்னை தீண்டுவீராயின் அவர் தொட போனார்ல, எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம் அப்படின்னு. இப்ப இவரு பரத்தையர் போய் இது பண்ணார் பாருங்க. அது வந்து ஒரு காமத்தின் மேல ஒரு 1000 மடங்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இவர் திருநீலகண்டத்தின் மேல கொண்ட பற்று வந்து கோடானு கோடி மடங்கு. அப்ப எது சிறந்தது? திருநீலகண்டம். எந்த நேரம் அவர் திருநீலகண்டம் திருநீலகண்டம் சொன்னதுனால அது உயர்ந்தது. அதனால என்ன, எம்மை தீண்டு, எம்மை நாங்க என்னைன்னு சொன்னாங்களா, எம்மை நாங்களா என்ன சொன்னாங்க, எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம். என்ன என்னை போன்ற எந்த பெண்களையுமே அப்படின்னாங்க. அவர் என்ன பண்ணாரு, எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம் என்று சொன்னதுனால அவர் என்ன பண்ணாராம்,
அதுக்கு ஒரு பாட்டு சொன்னார் பாருங்க. ஆதியார் திருநீலகண்டத்தில் கொண்ட ஆர்வம் காரணமாக அவர் எதுல மேல ஆர்வமா இருந்தாரு? திருநீலகண்டத்து மேல ரொம்ப ஆர்வமா இருந்தாரு. அது எத்தனை மடங்கு? கோடானு கோடி மடங்கு ஆர்வம் அதுல இருக்கு. இது திடீர்னு ஒரு எளிமையா வெளிப்பட்ட காரணத்தினால காமத்துக்கு எல்லாருமே இயல்பா அந்த காமம் வந்துருச்சுன்னா அதுக்கு அடிமையாயிருவோம். அந்த நேரத்துல எதுவுமே அறிவு வேலை செய்யாது, ஒண்ணுமே வேலை செய்யாது. காமம் வந்துருச்சுன்னா மனிதனை சீர்குலைச்சிடும். முற்றும் தெரிந்த முனிவர்களுக்கே இருக்கக்கூடியது காமம், கோபம். ரெண்டுமே பாத்தீங்கன்னா முனிவர்களுக்கு இருக்கும். விஸ்வாமித்திருக்கும் கோபம் வரும், அது மாதிரி துர்வாச முனிவருக்கும் படக்கு படக்கும் கோபம் வந்துடும். டக்கு டக்கு டக்குன்னு சாபத்தை கொடுத்துருவாரு துர்வாச முனிவர்லாம். அப்படிதான் சிவபிரசாதத்தை எடுத்துட்டு இந்திரன்ட்ட போனாரு. இந்த சிவபிரசாதம் சொல்லி கொடுத்தோம். அவர் என்ன பண்ணாரு? யானைகிட்ட கொண்டு போய் கொடுத்தாரு. யானை கீழே போட்டு ஒரு தேய்ச்சிருச்சு சிவபிரசாதத்தை. உடனே செவித்தார். இந்திரனையும் சபிச்சாரு, நீயும் போய் பூலகத்துல இருக்க கடவை, இதையும் போய் பூலகத்துல இருக்க கடவை என்னது. உடனே யானை எப்பயும் போல வெள்ளை யானை கருப்பு யானை இங்க வந்துருச்சு. இந்திரனும் இங்க கீழே பூலகத்துக்கு வந்துட்டான். அப்படிப்பட்ட நிலையில முதல் அந்த 64 திருவிளையாடல் முதல் திருவிளையாடல இந்திரன் பழி தீர்த்த படலம். அவன் பழியை போக்கி சாமி கிட்ட போய் சேர்ந்த படலம் தான் அது முதல்ல வரும் 64 திருவிளையாடல. அப்ப சிவபெருமானை பூசிப்பான் பாருங்க. அந்த பாட்டை தான் அடின்னு இப்பயும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், சிவ பூஜையில பாடிக்கிட்டு இருக்கேன். பூசையும் பூசைக்கேற்ற பொருள்களும் பூசை செய்யும் நேசனும் பூசை கொண்டு நியதியில் பேரும் நல்கும் ஈசனுமாகி பூசை யான் செய்தேன் என்னும் என் போத வாசனை அதுவுமாகிய மறைமுதல் அடிகள் போற்றி. நல்ல பாட்டுல, அருமையான பாட்டு. பூசாமி பூசை நீதான், பூசை கேட்ட பொருள்களும் நீதான், பூசை செய்யும் நேசனும் நான் தான். நான் பூசை பண்ணல, நீதான் எனக்குள்ள இருந்து பூசை பண்ற. பூசை செய்யும் நேசனும் அதுக்கு பயன் தரக்கூடியதும் நீதான், பேரும் நல்கும் ஈசனும் ஆகி பூசை யான் செய்தேன் என்ற நான் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஆணவம் வரும். யான் பூசை செஞ்சேன், நான் 2 மணி நேரம் பூசை பண்ணேன், நான் 4 மணி நேரம் பூசை பண்ணேன் அப்படின்னு எனக்கு ஒரு ஆணவம் வரும். அதுவும் நீதான் அப்படின்ட்டாரு. அந்த ஆணவமும் அந்த வாசனா மலவும் நீதான் அப்படின்னு. அதுதான் சிவ பூஜை பண்ணும்போது நம்ம என்ன செய்வோம்னா, ஒரு பூ எடுத்து நம்ம சிரசுல வைப்போம். தன்னை சிவமாக ஆக்கி கொண்டு, சிவபெருமானுக்கு பூ வைக்கணும்ல, அதனால தனக்கு என்ன செய்யணும், நம்ம சிரசின் மேல ஒரு பூவை வைத்துக் கொண்டு தன்னை சிவமாக பாவித்துக் கொண்டுதான் சிவ பூஜை பண்ணணும். நாம சிவ பூஜை பண்றங்கிற நினைப்பு வந்துடவே கூடாது. அது மாதிரி 4 பேர்ட்ட போய் அதுல பூசை ஒரு 2 மணி நேரம் தான் பண்ணேன், ரொம்ப எல்லாம் பண்ணல, ஒரு 2 மணி நேரம் பண்ணேன். இதை ஒரு பெருமையா எடுத்து பேசணும்னா என்ன ஆகும்னா, அது செஞ்சு பலன் இல்லாம போயிடும். ஏதோ திருவருள் கூட்டி வைக்க செஞ்சிருக்கேன் அப்படி சொல்லி பழகணும். சாமியோட திருவருள் கூட்டி வைக்க. மற்றவங்க கேட்கறன்னு வச்சுக்கோங்க, நீ எத்தனை நாள் காலைல பூசை பண்றீங்க? ஏதோ திருவருளால ஏதோ ஒரு 2 மணி நேரம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சாமியத்தான் முன்னிறுத்தன்மை ஒழிய நாம் செய்கின்றோம் என்கின்ற எண்ணத்தை முதல்ல கொஞ்சிச்சா. நீங்க அனுசரணை எவ்வளவு நேரங்க பண்றீங்க? அது உங்களுக்கு தெரியாதா? ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சு ஏதோ திருவருளால ஒரு 1/2 மணி நேரம் செஞ்சேன், ஒரு 1 மணி நேரம் பண்றேன், திருவருள் படிக்கிறதுக்கு மட்டும் ஏதோ 1 மணி நேரம் ஒதுக்குறேன் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா நிறைய பேர் எவ்வளவு நேரம் பூசை பண்றீங்கன்னு ஆடியன்ஸுக்கு தெரியல. அது உங்களுக்கு தெரியல சிவா. இல்ல அவங்க உரைப்புக்கு தகுந்தவாறு 1 மணி நேரம் பாட்டு பாடுவாங்க, சில பேர் 1/2 மணி நேரம் பாடுவாங்க, சில பேர் ஒரு பதிவு மட்டும் பாடிட்டு எந்திரிச்சுக்கிட்டு போறவங்க எல்லாம் பார்த்திருக்கேன் அப்படின்னு. அதுக்காக சொல்ல. இப்ப அனுசரணம் பண்ணி முடிக்கிறீங்க, அனுசரணம் பண்ணி முடிச்சு நான் அடின்னு உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன், அந்த படத்துக்குள்ள முதல்ல புஷ்பம் வச்சு சேர்ந்து உட்காந்து அனுசரணம் பண்ணி முடிச்சுட்டு சாமிக்கு ஒரு நைவேத்தியம் கொடுத்து தீவாரணை காட்டி அதுக்கப்புறம் உட்காந்து திருமணம் பாட சொல்லியிருக்கேன். அப்படித்தானே பாடுறீங்க எல்லாருமே? டீச்சர் இருக்கவங்க அதான் செய்யறீங்க. சரி பரவாயில்ல. அங்க அங்க பஞ்சபுராணமாவது பாடிடணும். முதல்ல வீட்டுல பஞ்சபுராணம் பாடிட்டு இங்க பதிய எவ்வளவு நேரம் பாடுங்க. கண்டிப்பா என்ன பஞ்சபுராணமாவது பாடிடணும் வீட்டுல பாடுங்க. அது மாதிரி ஒரு பதியம் பாடிட்டு இருந்துச்சாலும் பரவாயில்ல, பதியம் ஒண்ணு பாடணும், பஞ்சபுராணம் பாடணும். முதல்ல பஞ்சபுராணம் பாடிட்டு ஒரு பதியம் பாடணும். டைம் இருந்தால். நமக்கு தான் இங்க டைமே கிடைக்கிறது இல்லையா, நம்ம டக்குன்னு எப்படா எந்திரிச்சு ஓடுறதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா பூசையை வேகமா முடிக்கணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். அப்படிதான் நினைக்கிறோம். குடும்பம் எந்த அளவுக்கு நீங்க சாமி மேல பற்று வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த நீங்க கடைசி காலத்துல நாம இறைவனுக்காக செலவிட்ட காலங்கள் மட்டும்தான் நம்ம கூட வருமே தவிர மற்ற எதுவும் நம்ம கூட வராது. அதை மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. குழந்து போன காலங்கள் புகுந்து நின்றது இடர் பின்னால் அப்படின்னாரு. அது மாதிரி காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின் கருதறிய ஞாலம் உண்டானோடு
வானவரும் நான்முகனும் நன்னறிய ஆழம் உண்டா நீங்கள் பாண்டிப்பிரான் தன் அடியவருக்கு மூலபண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துகின்றான். அதனால காலம் வந்து கடைசி நமக்கு எதுக்காக காலத்தை போக்கணும்னா, கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே. விண்ணுக்கு ஒரு மருந்து வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் முன்னுக்கு நின்று உருக யாமாட்டம் நீயே வந்து என்ன குறையுமிலோ அவத்தை நோக்கி காலத்தை போக்காமல் தவத்தை நோக்கி காலத்தை தவம் என்பது என்ன? சரியகிரியை யோகம் ஞானம் என்பது நமக்கு விதிக்கப்பட்டது. அதன்படி உடம்பினால் தொண்டு செய்வதும் வாக்கால் தொண்டு செய்வதும் மனதினால் தொண்டு செய்வதும் இருந்தால் நம்ம காலத்தை இப்படிதான் போக்கணும். இதை விட்டுட்டு நம்ம வெளியில போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எதையாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு நம்ம முழுக்க முழுக்க துன்பப்பட்டு சாமியை மறந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நிமிஷமே நமக்கு வரக்கூடியது துன்பம் என்பதை மட்டும் அங்க திடீர்னு பக்கத்து வீட்டுல இருந்து பிரச்சனை வரும். திடீர்னு ஏன் வீட்டுக்கு முன்னாடி நீ எப்படி செடியை வைக்கலாம்? எங்க வீட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா, எங்க வீட்டு பக்கத்துல செடி பக்கத்து வீட்டுல இப்படி படர்ந்து இப்படி போயிடுச்சு, கொஞ்சம் இப்படி வளைஞ்சு போயிடுச்சு. இங்க பாருங்க, இழுத்து கட்டிடணும், எங்க 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 சேத்துல ஒட்டக்கூடாது அப்படிங்கிறாங்க. நடக்கா பார்த்துட்டு தானே சொல்றோம், இப்படித்தான் நடக்கும். என்ன சில பேர் பாத்தீங்கன்னா, இங்க இருங்க, ஒரு இஞ்சி இடம் தள்ளி கட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என் இடத்துல நீ எப்படி கட்டலான்னு கோர்ட்டு கேஸ்ன்னு போற ஆளுகள் எல்லாம் பாத்துருக்கேன். ஒரு இஞ்சி இடம் ரொம்ப எல்லாம் கிடையாது, ஒரு இஞ்சிக்கு சண்டை போடுற ஆளுகள் நான் அப்படின்னு பாத்துருக்கேன். நல்லா தெரியும், இந்த சொத்துன்னு அழைகிறாங்களா, சொத்து எல்லாம் சாபம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சொத்து நான் அடுத்தவங்க சொத்தை அனுபவிக்கிறதுல சாபக்கேடு. அதனால நீங்க அதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, அதுல மேல விருப்பமே கொள்ளக்கூடாது. அதுவும் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஏற்கனவே வந்த சொத்தும் நாம சேர்த்து வைக்கக்கூடிய செல்வமும் யாருக்கு போய் சேரணும்னாரு, அடியார் பெருமக்களுக்கு மட்டுமே போகணும். இல்லைன்னா நம்ம இது வந்து மறுபடியும் பிறவி தேடிய மாடு நீடு செல்வமும் தில்லை மன்றினுள் ஆடிய பெருமான் அன்பருக்கே அவன் அவருடைய அடியார்களுக்கு தான் சேரணும், இல்லைன்னா பயன் இல்லை அப்படின்னு யார் சொல்றா? ஆடிய பெருமான் அன்பருக்கே ஆவண ஆகும் என்று நாடிய மனத்தினோடு நாயன்மார் அடைந்த போது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து வந்தோம். அது கொடுக்கும்போது மகிழ்ச்சியோட கொடுக்கணும். இந்த அங்க வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்கும்போது உனக்கெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்படின்னு கொடுத்துடக்கூடாது, பாவம் வந்து சேர்ந்துடும். இது அவங்களுக்கு அதான் நம்ம அடியார் கொடுக்கணுமே அப்படின்னு அந்த மனம் அப்படி மன ஆர்வத்தோட பொங்கி கொடுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது அவங்களுக்கு கொடுக்கும்போதே வருத்தப்பட்டு கொடுக்க கூடாது, கொடுத்ததுக்கு அப்புறம் வருத்தப்படக்கூடாது. ஒரு விடையாவது எழுதி வச்சிருக்கான், 2 வீடை நான் பாட்டு எழுதி வச்சுட்டேனே அப்படின்னு எழுதிய கூடாது. அந்த நிறைய பேர் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல அடியாருக்கு சொத்துல எழுதி வச்சிருக்காங்க. அடியார் எல்லாம் விட்டுட்டு போறாங்களே, அப்படிப்பட்ட அடியாருக்கு தனியா ரூம் எல்லாம் கொடுத்து தங்க வச்சிருக்காங்க. அப்படி அடியாரெல்லாம் அப்படின்னு பாத்திருக்கேன். அப்படிலாம் எப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? கொடுத்துட்டு என்ன கொடுத்து அடுத்த நிமிஷம் அதை பத்தி சிந்திக்க மாட்டாங்க. நாம கொடுத்துட்டு நம்ம என்ன செய்வோம், என்ன கரண்ட் பிள்ளை வருது ஒவ்வொன்றும் நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். போட்டு கொடுத்துட்டு அந்த அடுத்த நிமிஷம் எந்த ஒரு பணி செய்தாலும் அடுத்த நிமிஷமே மறந்துடணும். ஒரு அடியாருக்கு ஒண்ணு கொடுத்தாச்சுன்னா அதை வந்து சொல்லி காட்டக்கூடாது. போன மாசம் உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து எப்படி நல்லபடியா பயன்படுத்தினீங்களா? இல்ல சும்மா கேட்டேன் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, அவங்க போட்டு மன வருத்தப்படும்படி செய்யக்கூடாது. கொடுத்தாச்சுன்னா அடுத்த நிமிஷம் மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க. இப்படிதான் நம்மளுடைய காலத்தெல்லாம் அடியார்களுக்காகவும் சிவபெருமானுக்காகவும் போக்க வேண்டும். கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே. அப்படி காலத்தை வீணாக போக்காமல் இறைவனை பாடி 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 போக்க வேண்டும். நம்ம அடியார்கள் ரொம்ப சிறப்பானவங்க. காலையில வந்து பாடுறாங்க, சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா சொப்பொழி இல்லாத நேரத்துல சாயங்காலம் வந்து பாடுறாங்க. ரொம்ப சிறப்பா இருக்காங்க நம்ம அடியார்கள். இப்படிதான் இருக்கணும், காலத்தை வீணாக போக்கி கொள்ளக்கூடாது. அப்படி நாயனாரை சொல்லும் போது எப்படி சொன்னாரு, அந்த மனைவி எம்மை தீண்டுகிறாயின் திருநீலகண்டம். அப்ப அவர் எதிர் மேல அதிக ஆர்வம் கொண்டாரு, அந்த திருநீலகண்டத்தின் மேல் கொண்ட ஆர்வம். எம்மை தீண்டுகிறாயின்னு சொன்னதுனால, எம்மை அப்படின்னதுனால பன்மையை குறிக்கி, என்னை போன்ற எந்த பெண்களையும் தொடக்கூடாதுன்னு சொன்னது. அவர் என்ன பண்ணாரா, ஆணியார் திருநீலகண்டத்தில் அளவுதாம் கொண்ட ஆர்வம் பேரியார் ஆணை கேட்ட பெரியவர் பெயர்ந்திரி. இந்த இடத்துல நாயனார் சொல்லும் போது என்ன சொல்றாரு, பெரியவர் அப்படின்னு. சாதாரண ஆளா? திருநீலகண்ட சாதாரண ஆளா? பெரியவர். ஏன் மனையரத்துல சிறந்து விளங்கினார். மனைவியை தொடாம 50 ஆண்டு யாரு வாழ்வான்? ஒரு நாள் இருக்க சொல்லுங்க பாப்போம், இருக்க முடியாது. அவர் மனைவி புரிஞ்சு 50 ஆண்டுகள் இருந்தார். அதை சொல்றாரு, பேரியா ஆணை கேட்ட அவங்க ஆணை இட்டு சொன்னாங்களா, எம்மை தீண்டுகிறாயின் திருநீலகண்டம் சொன்னதுனால ஆணை கண்ட பெரியவர் பெயர்ந்து நீங்கி என்ன செஞ்சாராம், ஏதினார் போல நோக்கி கொஞ்சம் தள்ளியே இருந்து
எம்மை என்றதனால் இனி மற்றை மாதரார் தம்மை மனத்திலும் தீண்டேன் என்றார். மனசுல கூட என்ன செய்ய மாட்டேன், பிறகு என்ன தீண்ட மாட்டேன் என்றார். எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. ஏன் அப்படின்னா இவர் அந்த திருநீலகண்டத்தின் மேல கொண்ட பட்டின் காரணமாக எம்மை என்றதனால் மற்ற மாதரார் கூட நான் என்ன செய்ய மாட்டேன், மனதிலும் தீண்டேன் என்றார். எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மனதுல தீண்டது சும்மா புறத்துல பார்த்துட்டா கூட ஒரு மடங்கு தான். ஆனா மனசால நினைச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, பன்மடங்கு அது பலனை தரும், பன்மடங்கு பிறவிக்கு வித்தாயிரும். அதனால மனசால நம்ம பிறர் யாரையும் என்ன செய்யக்கூடாது, தீண்டக்கூடாது. மனத்திலும் தீண்டேன் என்றார் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றாரு. அருமையான பாட்டு. மற்ற மாதரார் தம்மை மனத்திலும். இந்த காலத்துல நீங்க எப்படி இருக்கு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. இந்த காலத்துல எங்கிட்டு போனாலும் பார்வை, அதங்கிட்ட பார்வையில் பாவங்கள் அப்படின்னாரு. பட்டினத்தை என்ன சொன்னாரு, சொல்லால் வரும் குற்றம், சிந்தனையால் வரும் தோஷம், பார்வையில் பாவங்கள், புண்ணிய நூல் அல்லாத கல்விகளை கேட்டிடும் தீங்குகள், யாவையும் பொறுத்தருவாய் கட்சி ஏகமனை அப்படின்னாரு பட்டினத்தை. அப்ப பார்வையில் பாவம் வருமா? ஆமா, நீங்க மனசால தவற நினைச்சீங்கன்னா பாவம் வரும் கண்டிப்பா. சொல்லால் மனம் வருத்தப்படி செஞ்சா அதுக்கு குற்றம் வரும். சொல்லால் வரும் குற்றம், சிந்தனையால் வரும், சிந்தனை கெட்ட சிந்தனையா செஞ்சா அதுக்கும் பாவம் உண்டு. சிந்தனையால் வரும் தோஷம், பார்வையில் பாவங்கள், புண்ணிய நூல் அல்லாத கல்விகளை கேட்டிடும் தீங்க. சிவநூல்கள் அல்லாத எந்த நூலும் நமக்கு பயன் தராது. புண்ணிய நூல்னா என்ன நூல்? சிவநூல்கள். சிவநூல்களை தவிர மற்ற எதை பிடிச்சாலும் பாவம் வந்து செந்துருமா. அத சொல்றாரு. இல்லைங்க, காலையில டீ கடைக்கு போறேன், அங்க பேப்பர்லாம் படிக்கிறேன், தினத்தந்தி, தினகரன் இதெல்லாம் படிக்கிறேன், ஆனந்த விகடன் படிக்கிறேன், இன்னும் படிக்கிறேன், எதுவுமே அதெல்லாம் பாவங்கட்டாரு. புண்ணிய நூல் அல்லாத கல்விகளை கேட்கணும். அது சித்தார்த்த ஆசிரியர் சொல்லுவாரு, நான் பேப்பர் படிச்சு 25 வருஷத்துக்கு மேல ஆச்சு அப்படின்பாரு. என்னன்னா அவர் என்னைக்கு இந்த பாட்டை வாங்கிருப்பாரோ அன்னைக்கே அவரு பேப்பர் படிக்கிறத விட்டுட்டான். இப்ப எவ்வளவு சிறப்பு பாருங்க. அவன் படிச்சு எதை படிக்கணும்? சிவ நூல்களா படிக்கணும். 63 நாயன்மாரை தெரிஞ்சுக்கணும். நமக்கு எத்தனை புராணங்கள் இருக்கு? காஞ்சி புராணம் இருக்கு, திரு ஆனைக்கா புராணம் இருக்கு, அருணாச்சல புராணம் இருக்கு, பெரிய எல்லாத்துக்கும் மேல பெரிய புராணம் இருக்கு. இதை படிக்கிறதுக்கு நம்ம வாழ்நாள் பத்தாது. நம்ம கற்கக்கூடிய நாள் சில, கற்கக்கூடிய நூல்களோ பல. சரி, அப்படி இருந்தாரு. என்ன செஞ்சாரு? மற்ற மாதரார் தம்மை மனத்திலும் தீண்டேன் என்றார் அப்படின்னு இருக்கும்போது, கற்புறு மனைவியாரும் கணவனாருக்கு எல்லாம் பொற்புற மெய்யுறாமல் பொருந்த போற்றி செய்ய இப்புறம் ஒளியாரும் எங்கு அணிவரும் வேறு வைகி அப்புற புணர்ச்சியின்மை புணர்ச்சியில்லால் அறியாமை வாழ்ந்தார். 2 பேரும் இந்த அம்மா என்ன செய்வாங்கன்னா, அந்த ஐயாவுக்கு என்னென்ன கடமை செய்யணுமோ எல்லாம் செய்வாங்க. ஸ்டோர் வாங்கி கொடுப்பாங்க, அவர் என்னென்ன வாங்கி போறாங்க அதுக்கு எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. ஆனா புணர்ச்சிக்கு மட்டும் இடம் கொடுக்க மாட்டாங்க. புரிஞ்சிச்சு அவங்களுக்கு? இல்லத்துல மட்டும் அவங்க ஒண்ணு சேர மாட்டாங்க. 2 பேரும் ஒரு குடிசைக்குள்ள, அதுவும் அந்த காலத்துல பெரிய பெரிய வீடுலாம் கிடையாது, ஒரு குடிசை தான். அந்த குடிசைக்குள்ள ஒருத்தர் தொடாம அப்படி வாழ்ந்திருக்காங்க திருநீலகண்ட நாயனாரும் கற்பின் மிக்க அந்த மனைவி. 2 பேரும் ஒருத்தர் தொடாம அந்த குடிசையில் வாழ்ந்திருக்கின்றார். இந்த காலத்துல அப்படி முடியுமா? அது எத்தனை ஆண்டு? 50 ஆண்டுகள். வயதான காலத்துல வரும் 25 75 வரைக்கும், 25 75 அப்படி. இப்ப என்ன செஞ்சாராம்? ஆயுள் சீரானை போட்டி ஆண்டுகள் பலவும் செல்ல இப்ப நிறைய ஆண்டுகள் போயிருச்சு. இப்ப சொன்ன 25 எத்தனை போயிருச்சு? 75 போயிருச்சு. இப்ப வயசு உங்களுக்கு 2 பேரும் முதுமை ஆயிட்டாங்க. இளமையில் மிக்கில்லாத அரியன் என்ற அளவில் சீரனை போற்றி ஆண்டுகள் பலவும் செல்ல வளவழி இளமை நீங்கி, இப்ப இளமை நீங்கிடுச்சு, முதுமை வந்துருச்சு, நீங்கி வடிவொரு மூப்பு வந்து தளவோடு சாய்ந்து அன்பு தம்பிரான் நிலத்து சாயார். சிவபெருமானை கொண்ட அன்பு மட்டும் சாயவே இல்லையா. இவங்க மேல இவரு தளர்வோடு, இவர் உடம்பு தளர்ந்தது, ஆனா சிவபெருமான் வைக்கின்ற அன்பு தளரல. அப்படி இருந்தாரா நாயனார். எப்படி சொல்றாரு சேக்கிலாசாமி, இந்த மாதிரி நமக்கு நூல் கிடைக்கணுமே. பெரிய புராணத்துல மிகப்பெரிய சிறப்பு நாயனாருடைய வரலாறு. அதுவும் ஒவ்வொரு பாட்டும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் நம்ம விளக்கம் சொல்லி படிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் முழுக்க வேணும். ஒரு புராணம் வேணும்னா, இப்ப ஒரு திருநீலகண்ட நாயனார் புராணம் பேசணும்னா ஒரு நாள் முழுக்க நாம எடுக்கணும். அவ்வளவு விஷயம் இருக்கு. ஒவ்வொரு எழுத்துக்கும் நம்ம பொருள் சொல்லி நம்ம படிச்சோம்னா ஒரு நாள் முழுக்க ஆகும் ஒரு நாயனார் புராணம் எடுக்கிறது. அப்ப எவ்வளவு சிறப்பு பாருங்க. அன்னைக்கு என்ன நாயனார் புராணம் பேசணும்? முந்தா நாள் சண்டீச நாயனார். சண்டீசன்
அதை மட்டும் ஒரு நாள் முழுக்க எடுக்கணும். ஒவ்வொரு பாட்டுக்கு விளக்கு எடுத்தோம்னா ஒரு நாள் முழுக்க எடுக்கணும். நம்ம 1.5 மணி நேரத்துக்குள்ள முடிச்சிடும். பேசணும், முன்னாடி பேசணும்ல. ஆமா, அது வந்து வரலாறு சொல்லல. சண்டீசன் நமக்கு பேசுற சப்ஜெக்ட் வந்து சண்டீசன் தானே. சண்டீசன் பேதிய ஆணையவர் கேட்ட பெரியவர் பெயர் நீங்கி மற்ற மாதரதமும் மனத்திலும் தேர்ந்தேன்னா இப்ப எப்படி இருந்திருப்பாரு நாயனார். நீங்க ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கு. நம்ம அது சேக்கிரசாமி அவர் மிக அருமையா அந்த பாட்டுல சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி யாரும் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இப்ப வயது தளர்ந்தது, அவர் சிவபெருமான் மேல் வைத்த அன்பு தளரல அப்படின்னு. அது 55 25ல இருந்து 75 வயசு வரைக்கும் எந்த நேரமும் என்ன சொல்லிட்டு இருக்காரு, திருநீலகண்டம் திருநீலகண்டம். அதே மாதிரி டாக்டர் வீட்லயும் பாத்தீங்கன்னா வீட்டு விட்டு வெளியில போகும்போது திருநீலகண்டம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. வீட்டுல ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு அவங்க கணவனாட்ட திருநீலகண்டம் அப்படிம்பாங்க. அவங்க மகட்ட சொல்லும்போது திருநீலகண்டம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியில போவாங்க. அப்படி அவங்க டாக்டர் வீட்டுல சென்னையில மசலாமணின்னு உருவாங்க. அதே மாதிரி வீட்டை விட்டு வெளியில போகும்போது ஏன்னா திருநீலகண்டம் சொல்லிட்டு போனா நமக்கு எந்த ஆபத்தும் வராது. புரியுது உங்களுக்கு? திருநீலகண்டம் சொல்லிட்டு போனா ஆபத்து எந்த ஒரு அடிபடாது. இன்னைக்கு அடிபட வேண்டியிருக்குன்னு வச்சுக்கோங்க, திருநீலகண்டம் சொல்லிட்டு போனீங்கன்னா அடிபடாது. அதுல இருந்து சாமி காப்பாத்திடுவார். ஏன்னா எல்லா உயிர்களையும் காப்பாத்தின மந்திரமாச்சுல அது திருநீலகண்டம்னு, எல்லா உயிர்களையும் காத்த ஒரு நிலையில. அதனால அதை சொல்லிட்டு போனா நமக்கு என்ன வராது, துன்பம் வராது. தலைவோடு சாய்ந்து அன்பு தம்பிரான் திறத்து சாயார் தாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி அப்படிங்கிறாருல மாணிக்கவாசக பெருமான். தாயா அன்பு அது வந்து மாறாத அன்புன்னு பேரு. சிவபெருமான் மேல் வைக்கின்ற அன்பு எப்படிப்பட்ட அன்பு, மாறாத அன்பு. எல்லா அருளாளர்களுமே சிவபெருமான்கிட்ட கேட்கக்கூடியது என்னன்னா மாறாத அன்பு. இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தை என்று உருகத்தந்தொல்லியம் உடையானே அறவே பெற்றான் என் அன்பர் அந்தமின்றி அகம் நகவும் புறமையை கிடந்து புலைநாயன் புலம்புகின்றேன் உடையானே பெறவே வேண்டும் அன்பு பேரா ஒளியா பிரிவு இல்லா மரபா நினையா அளவு இல்லா மாலா இன்ப மாக்கடலே அப்படிங்கிறாரு மாணிக்கவாசகர். பெறவே வேண்டும் ஐயா. வேண்டாது ஒன்றும் வேண்டாது சொன்னா சாமி ஒண்ணும் வேண்டாம், சாமி ஒண்ணுமே வேண்டாம். வேண்டாது ஒன்றும் வேண்டாது மிக்க அன்பே மேவுதலே. அருமையான ஒரு வரி, மிக்க அன்பு வேணும், அது ஒண்ணுதான். இங்க திருவாசகத்துல எங்க இடத்துல போனாலும் அன்பு 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 ஒண்ணுதான் இருக்கும். ஒரே ஒரு பாட்டுல மட்டும்தான் யாத்திரை பத்து அடியார்கள்லாம் ரெடியா இருங்க, சிவபுரம் அங்க திறந்திருக்கு, அது போறதுக்கு உண்டான வழியை நம்ம தேடுவோம். இன்னும் என்ன செய்ய வேண்டாம், விளையாண்டுகிட்டு இருக்க வேண்டாம். அடியாராணி எல்லோரும் அகல விடுவின் விளையாட்டை செடிசேர் உடலை சில நீக்கி சிவலோகத்தை நம்ம வைப்பான். கொடிசே மேனி புயங்கன் ஆழ்வான் பொன்னடிக்கு என்று இந்த பாட்டுல யாத்திரை பத்துல முழுக்க முழுக்க சிவலோகத்துக்கு போறதுக்கு தயாரா இருங்க அடியார் ஒரு மக்களே. மறுபடியும் இந்த மண்ணுலகத்துல வந்து பிறக்குமாறு நாம எந்த வினையும் செய்யாமல் அந்த அதுக்கு தயாராக இருக்கக்கூடியதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு புகழ்மீன் தொழுமீன் பூப்புனை மீன் புயங்கண்டாலையை புந்தை வைத்துட்டு இகழ்மீன் எல்லா அல்லலையும் இனி ஒரு இடையூறு அடையாமை நிகழும் அடியார் முன் சென்று நாம் நெஞ்சமுறுக்கி நிற்போமே அப்படிம்பாரு மாணிக்கவாசகர். யாத்திரை பத்தி பாடியிருக்கீங்களா? பூவார் இத சொன்னதுமே நீங்க பாட ஆரம்பிச்சிருக்கணும். பூவார் சென்னி மன்னன் எங்க பெருமான் சிறியோமை ஓவா உள்ளம் கலந்துணர்வார் உருக்கும் வெல்ல கருணையினால் என்ன பட்டு அன்பார் ஆட்பட்டீர் வந்து ஒருபடுமின். என்ன சொன்னாரு? எங்க போனோம்? போவோம் காலம் வந்ததுகா புயங்கன் ஆழ்வான் பொன்னடிக்கே. சிவபெருமான் திருவடிக்கு போகண்டாமா? இன்னும் இங்கேயே உட்காந்துக்கிட்டே இருக்கவா? இன்னும் பல பேரும் எடுத்துக்கிட்டே இருக்கவா? இதுக்கு ஒரு முடிவு வேண்டாமா அப்படின்னாரு. போகணும், அதுக்கு தயாராகணும் அப்படின்னாரு. போவோம் காலம் வந்தது கான் புயங்கன். புயங்கன் என்ன அர்த்தம்? பாம்பு அணிந்தவன் இருக்கும். உடம்பெல்லாம் பாம்பா இருக்கும் சிவபெருமான் உடம்பெல்லாம். ஆனா அவனுக்கு பாம்பு அணிந்தவனால புயங்கன் பேரு சாமிக்கு. சாமி கழுத்துல பாம்பு இருக்கும், கையில பாம்பு இருக்கும். அது நீங்க ஒரு வரைபடம் இருக்கு சிவபெருமான் மேனியெல்லாம் எங்கெங்கெல்லாம் என்னென்ன பாம்பு எல்லாம் இருக்குன்னு ஒரு வரைபடம் இருக்கு. சித்தாந்த வரைபடம்ங்கிற ஒரு இதுல இருக்கு. அதனால நம்ம பாம்பை கண்டு நமக்கு பயம். அதுவே நமக்கு இறப்பை கண்டு பயம் இல்லை. எதுக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். சிவரும் பிறப்பு இல்லாததானே, அடியார்களும் அந்த திறத்தோடு தான் இருக்கணும். ஏன் இறப்பு கண்டு நம்ம பயப்படக்கூடாது அப்படின்னா
ஏற்கனவே பல்வேறு வகையில் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இறந்துதான் வந்திருக்கோம். அதனால நம்ம இறப்ப கண்டு பயப்படும். புரிஞ்சுச்சா? இப்ப என்ன பண்ணாரு, சிவருமன் மேல் கொண்ட அந்த அன்பின் காரணமாக அந்த சாயா அன்புல இருந்தாரு நாயனர். இப்ப கீழடு கோவணம், இப்ப சிவருமன் என்ன பண்ணாரு, இவருடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக சிவருமன் என்ன செஞ்சாராம், அவர் வீட்டுக்குள்ள வரப்போறாரு. இப்ப இப்படி தொண்டு இப்படி ஒருத்தர் தொடாம இப்படி 50 ஆண்டுகள் நம்மள நினைச்சு திருநீலகண்டன் நம்மள நினைச்சிட்டாரு. இப்ப அவரை நினைச்சா யார் வரணும், அவர் தான் வரணும். சிவருமன் தான் வரணும். இப்ப அவரோட அன்பை வெளிப்படுத்தணும், எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும். அப்ப கீழடு கோவணம் சாத்தி கேடில்லா வாழ் நீடு நீற்றொடி மலர்ந்த மேனிமேல் தோளொடு மார்பிடை துவளும் நூலிடை வளர்திரு முண்டத்து நெற்றியும். இப்ப சாமி இப்படி வந்தாராம், ஒரு சிவ யோகியராக அந்த இல்லத்துக்கு வெளியே வந்தார். எப்படி வந்தாராம், மார்புல பூணூல் அணிந்திருந்தார், முண்டம்னா நெற்றி, நெற்றியில என்ன அணிந்திருந்தாராம், திருநீர் முழுக்க அணிந்திருந்தார். வேற என்ன அணிந்தாருன்னாரு, நீற்று ஒளி மலர்ந்த மேனிவர், உடம்பெல்லாம் அப்படியே திருநீரா இருக்கு சாமி மேல. தோளோடு மார்பிடை துவளும் நூல், அந்த இது பூணூல் அணிஞ்சிருக்காரு. பூணூல் எது அணிஞ்சிருப்பாரு சிவபெருமானு, மட்டும் சொல்லியிருக்கேன். சிவபெருமான் அணிகின்ற பூநூல் எது அப்படின்னு ஒரு கோரிஸ்டி. யார் சொன்னா, விஷ்ணுனுடைய திருமுடியை பூநூலாக தரித்திருப்பார். அதனால விஷ்ணு கேசோப்பியம் நம்ம அப்படின்னு, விஷ்ணுனுடைய கூந்தலை திருமுடியை சாமி பூநூலாக தரித்திருக்கின்றார். அப்படிப்பட்டவரே உனக்கு நமஸ்காரம் என்பது அந்த மந்திரத்தினுடைய சிறப்பு. விஷ்ணு கேசோப்பியம் நம்ம, விஷ்ணுனுடைய திருமுடியை பூநூலாக தரித்திருப்பவர். அப்படி இந்த நிலையோடு சாமி என்ன செய்யறாரா, அங்க உள்ள வந்தாராம். ரெண்டே என்ன, நெடுஞ்சடை கறந்திட நெறித்த பம்பையும், முடி பம்பத்தலைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்தாராம் சாமி. பம்பையும் விடுங்கதி முறுவல் வெண்ணிலவு மேம்பட விடுமொழி பாத்திரம் ஏந்தி, என்ன கையில ஒரு பாத்திரத்தை ஏந்தி வந்தாராம், பாத்திரம் ஏந்தி, அது ஒரு திருவோடு. கையராய் நடந்து வேட்கோவர் தன் மனையை நன்னினார். இப்ப நாயனாருடைய வீட்டுக்கு வந்துட்டார். வந்து இனிமே உங்களுக்கு நான் கதையா சொல்லிடுறேன், ஏன்னா டைம் இல்லை, அதனால உங்களுக்கு பாட்டை சொல்றத விட உங்களுக்கு கதையாவே சொல்லிடுறேன். இப்ப சாமி நேரா வந்தார், வந்து அவருடைய இல்லத்துக்கு வந்தார். கையில அந்த பாத்திரத்தை கொண்டு வந்தார். என்ன பாத்திரம்னா அது திருவோடு. அதை எடுத்துக்கொண்டு நாயனாருடைய இல்லத்திற்கு வந்தார். அப்பொழுது நாயனார் உள்ளே இருந்து வெளியே வந்து அடியார் வந்திருக்கின்றாரே என்று தெரிந்து நேர திருவடியில் விழுந்தார். இப்ப யார் வந்தாலும் முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு அடியார் வந்தாங்கன்னா முதல்ல என்ன செய்யணுமா, முதல்ல வணங்கணும். நெற்றில் உள்ள அந்த திருநீரையும் ருத்ராட்சத்தையும் தெரித்தா அவங்கள நாம சிவமாக கண்டு, யாமை எவரேனும் விளாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் மூழ்கி ஓராதே அவரவரை கண்டபோதே பார்த்த மாத்திரத்திலே சிவம் என கண்டு நாம வணங்கணும். ஈசனின் திறமையை பேணி கவராதை தொழும் அடியார் நெஞ்சினுள் கன்றாப்பூர் நடுதிரியை காணலாமே என்று சொல்வதற்கிணங்க சாமி அவர் பார்த்தாரா, அந்த திருநீர் ருத்ராட்சத்தை பார்த்ததுமே வணங்கினாரு. ரெண்டாவது திருவடியில விழுந்து வணங்கினார். சிவ யோகியாராக வந்த சிவபெருமானுடைய திருவடியில் விழுந்து வணங்கினார். சாமி அடியனுக்கு என்ன உத்தரவு அப்படின்னு கேட்டார். கேட்டதுமே இந்த பாத்திரத்தை வச்சிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். இந்த திருவோட்டை வைத்திருக்க முடியுமா? இப்ப கொடுக்கறது பெருசு கிடையாது, இது ரொம்ப முக்கியமானது. இது பொன்னினும் மணியினும் போற்றத்தக்கது. இதை எதை கொடுத்தாலும் இதை மாற்றத்தக்க வல்லமை உடையது இந்த திருவோடு. அதனால இது சாதாரண திருவோடு நீ என்ன செஞ்சிடக்கூடாது, நினைத்து விடக்கூடாது அப்படின்னாரு. பொன்னினும் மணியினும் போற்றத்தக்கது, எதை கொண்டாலும் இது தூய்மையாக ஆக்கக்கூடியது, எந்த பொருள் அதுல போட்டாலும் தூய்மையாக ஆக்கக்கூடியது. அப்படிப்பட்ட திருவோடு நீ வச்சிருக்கின்றாயான்னு கேட்டாரு. உடனே சாமி தாராளமா வச்சிருக்கேன் சாமி. மாட்டேன்னு சொல்லுவாரா? ஒரு அடியார் கொடுத்தா மாட்டேன்னு சொல்லுவாரா? தாராளமா வச்சிருக்கேன் சாமி அப்படின்னு சொல்லி, அவர் அந்த சின்ன குடிசையில வாழ்ந்தவர். அதை வாங்கி என்ன பண்ணாரு, அந்த காலத்துல என்ன பீரோவா கட்டினாங்க, பீரோவா இருந்தது, பீரோ இருக்குமா, பீரோலாம் இப்போ வந்தது. இப்ப கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த ரெங்குப்பட்டின்னு வச்சிருப்பாங்க. அதுதான் எல்லாருக்கும் பீரோடு. ரெங்குப்பட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரெங்குப்பட்டி தானே வச்சிருந்தாங்க. அதுதான் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ரெங்குப்பட்டி தான் பீரோடு. எத்தனை துணி இருந்தாலும் அமுக்கி 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 அந்த ரெங்குப்பட்டியில வச்சிருப்பாங்க. பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப வச்சிருக்கீங்களா? அப்படியா? பரவாயில்ல, சிறப்பு. பீரோ கிடையாது வீட்டுல. அது மாதிரி பாத்தீங்கன்னா அந்த காலத்துல திருமணம் முடிச்சதுக்கு அப்புறமே முதல்ல ரெங்குப்பட்டி கொடுப்பாங்க. ரெங்குப்பட்டியில அந்த தலைவான
இது சமக்காலம் எல்லாம் வச்சு அதுதான் ஒரு சொத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. என்ன அந்த ரெண்டு பட்டியை வச்சுதான் கல்யாணம் முடிச்சு அனுப்புவாங்க. அந்த காலத்துல அதுதான் இருந்தது. இல்ல முன்னாடி சொல்றேன், இப்ப கிடையாது. இப்ப முன்னாடி உள்ள காலத்துல ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இது. ஆனா இது நடந்தது எத்தனை 1500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இப்ப இந்த கதை வந்து 1500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்ப எப்படி இருக்கு நீங்களே பாத்துக்கோங்க. அவர் என்ன பண்ணாரு நாயனாரு, சரி பேசிட்டீங்களா? சரி. எனக்கு கதையை விட்டீங்கன்னா ஒரு நிமிஷம் நீங்க சிந்தனை வேலை போயிட்டாலும் கதை புரியாது. உடனே அவர் என்ன பண்ணாரு, அந்த திருவோட வாங்கி அவர் எங்க வைக்க போறாரு, பீரோல எதுவும் கிடையாது, அந்த குடுவை அந்த கிடுவை இப்படி தூக்கி இப்படி ஒரு சொருகி வச்சுட்டு அந்த வைக்கிறதுக்கு அதுதான் இடம் அவங்களுக்கு. அந்த கூரையை தூக்கி அப்படி உள்ள வச்சேன். உள்ள வச்சதும் இப்ப நான் கொஞ்ச நாள் வெளியூர் யாத்திரை எல்லாம் போறேன், போயிட்டு வந்து நான் வாங்கிக்கிறேன். ரொம்ப முக்கியம், இது பொன்னினும் மணினும் போற்றத்தக்கது. இதை கொடுத்தா இதுல எதை போட்டாலும் தூய்மையா ஆக்கக்கூடியது, ரொம்ப பத்திரமா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி என்ன பண்ணாரு. இப்ப கொஞ்ச நாள் ஆனது, சாமி கொஞ்ச நாள் கழிச்சு வந்தாரு. உடனே வந்தா கூட எடுத்து வந்துருவான்ட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அது என்ன செஞ்சாராம், சிவபெருமான் வந்து மறைச்சிட்டாராம் அந்த திருவோட. வைச்சு வாங்குவாய், மாணிக்காசர் பாடுறாருல, விச்சதின்றியே விளைவு செய்குவாய், விண்ணகம் மண்ணகம் முழுதும் யாவையும் வைச்சு வாங்குவாய், பஞ்சக புலனைந்தும் பாட்டுல சொல்றாருல, தான் வளர்த்தது ஓர் நச்சு மரம் ஆயினும் கொளார், நானும் அங்கனே உடைய நாதனே. திருவாசம் திருவாசம் பாடம் பின்னாடி இருக்காங்க. சிவன் எந்த பாட்டு சொல்றாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. இதெல்லாம் எனக்கு தெரியும் சார் அப்படிங்கிறீங்களா? சரி, சாமி ஒருத்தர் தான். இப்ப கோழில இருந்து முட்டை வந்ததா, முட்டையில இருந்து கோழி வந்ததா சொல்லுங்க பாப்போம். கரெக்டா யாராவது சொல்லுங்க. சரி, நீங்க கோழி வந்தது, நீங்க கோழில இருந்து முட்டை வந்ததா, முட்டையில இருந்து கோழி வந்ததா, இல்ல மரத்துல இருந்து விதை வந்துச்சா, விதையில இருந்து மரம் வந்துச்சா? சரி, அப்ப ஏற்கனவே செவ்வாய் நீங்க கேட்டிருக்கீங்க, நல்லா ஆழமா கேட்டிருக்கீங்க. முதல்ல சிவபெருமான் தன்னுடைய ஆற்றலினால் மரத்தை உண்டு பண்ணினார். அதுல இருந்துதான் என்ன வரும், சாமி விச்ச விதையே இல்லாம என்ன செய்வாராம், மரத்தை உண்டு பண்ணுவாரு. அதை விச்சதின்றி விளைவு செய்வார். விண்ணக மன்னகம் முழுதும் யாவையும். கோழில இருந்து முட்டை முட்டை இருந்து கோழி என்ன கேட்ட, நீ என்ன சொல்லணும், கோழியை தான் சொல்லணும், முட்டைன்னு சொல்லக்கூடாது, தப்பாயிரும். நம்ம இதுல தப்பு, நம்ம கணக்குல தப்பு. ஏன்னா சிவபெருமானுடைய தன்னுடைய ஆற்றலினால் கோழிதான். விச்சதின்றி விளைவு செய்வாய், விண்ணகம் மன்னகம் முழுதும் யாவையும் வச்சு வாங்குவாய். நம்மள இப்ப என்ன செஞ்சிருக்காரு, வச்சு இப்ப நம்மள இங்க வச்சிருக்காரு, என்ன வாங்கல, நம்ம உணவு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வாங்குவாரு. ஒன்னொன்னா கொடுப்பாரு சாமி. அத அப்ப நம்ம நினைக்க மாட்டோம், சாமி கொடுத்ததுக்கு எவ்வளவு பெரிய பொக்கிஷம் நமக்கு இந்த உடம்பு, எப்படி கொடுத்திருக்காரு அப்படின்னு அவர் நினைந்து நினைந்து உருகுனா நமக்கு எதுவும் போகாது, அப்படியே இருக்கும் உடம்பு. அவரை மறக்க மறக்க ஒவ்வொரு பல்லா கலட்டுவாரு. ஒவ்வொரு பல்லா கலட்டும் போது தெரியும், ஒவ்வொரு நோயா வரும்போது தெரியும். அப்படின்னு ஒரு நண்பரும் ஏற்கனவே ஒரு சொல்லியிருப்பேன், அப்படின்னு ஒரு நண்பரும் சுகரை செக் பண்ண போகணும்னு சொன்னார். அவரு எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க, சுகர் தான் பிரச்சனை, இந்த மாத்திரை போட்டு சரி பண்ணிக்கலாம், வாங்க போவோம், நீங்க போய் டெஸ்ட் பண்ணிடுவோம், அங்க வலிக்கு இங்க வலிக்குன்னு சொல்றீங்க, வாங்க போய் டெஸ்ட் பண்ணி பாத்துரும் அப்படின்ட்டு போனோம். போனதும் டாக்டர் இன்னும் 400 வச்சிருக்கேன் அப்படின்னாரு. 400 வச்சிருக்கேன் அப்படின்னு அவரு கொஞ்சம் பயத்தை. ஒண்ணும் இல்ல, சரி டாக்டர் நானு சோறு சாப்பிடலாம்ல அப்படின்னாரு. நீங்க ஒண்ணு சோறே பார்க்காதீங்க அப்படின்னு அவரு கொடுக்கும்போது இறைவனை நினைக்கலன்னா நமக்கு என்ன வந்துடும், அதை நம்ம சாப்பிட முடியாம ஆயிரும். இறைவனை மறக்க மறக்க நமக்கு ஒண்ணுனா நமக்கு இங்க இருந்து போகும்போதே தெரியும், ஐயோ அவனுடைய திருவருளை நம்ம மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லி ஒண்ணுன்னா அவங்க கடைசி மொத்தமா உடம்பையும் வாங்கும் போதுதான் தெரியும். கடைசி எங்க கொண்டு போய் வச்சிருவாங்க, நெருப்புல கொண்டு போய் வச்சிருவாங்க. வச்சு வாங்குவாய், இந்த மாயையில நம்மளை கொண்டு வந்து இங்க விட்டுருக்காரு. இது என்ன உலகம், இது மாயின் பேரு, இந்த உலகத்துக்கு என்ன பேரு, மாயை. மாயில வச்சு அப்புறம் யார நம்மள 36 கருவிகளை கொடுத்து 36ல 31 தான் நமக்கு உடம்பா வரும். 5 தத்துவம் சிவ தத்துவம், அது வந்து நமக்கு உடம்பா வராது. இது நாதம் விந்து சாதாக்கியம் ஈஸ்வரம் சுத்தவத்தை நமக்கு உடம்பா வராது. 31 தத்துவம் நமக்கு உடம்பாக வரும். காலம் நீதி கலை வித்தை அராகம் பொருடன் மாயை 7. அதுக்கப்புறம் 24 தத்துவம் இங்கிட்டு மனம் புத்தி சித்தம் அகங்காரம். அடுத்து சுவை ஒளி உரு ஓசை நாற்றம். அடுத்து மெய் வாய் கண் மூக்கு செவி. அப்புறம் மெய் வாய் கண் மூக்கு எருவாய் கருவாய்.
அதுக்கப்புறம் பஞ்சபூதங்கள் 5. ஆக 31 தத்துவம் நமக்கு என்னதான் வரும்? இந்த உடம்பாக நமக்கு வரும். கொடுத்த இந்த உடம்பை இறைவனை நினைந்தால் இந்த உடம்பை நாம தக்க வைத்துக் கொள்ளலாம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த உடம்பு அழியாம இருக்கு பார்த்திருக்கீங்களா? இப்ப தியானம் பண்ணி உள்ள, இப்ப நம்ம பனையூர்ல போய் நம்ம அன்னைக்கு பார்த்தோம்ல, ஒருத்தவங்க 500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வச்சவங்க தோண்டி பார்த்தாங்க, உள்ள அப்படி உயிரோட இருந்தாங்க. உயிரோட இருந்தாங்க. அப்படி என்ன செஞ்சாங்க? வச்சு மூடி கோயில் கட்டிட்டாங்க, மேல சிவலிங்கம் வச்சுட்டாங்க. உடம்பு ஒத்த போட்டு கூட அடையல. நாங்க எல்லாரும் போய் பார்த்தோம். உடம்பு உடம்பு அப்படியே எத்தனை வருஷம் உள்ள இருந்தாங்கன்னு தெரியல. அப்படி தியானத்துல இருக்காங்க பார்த்துக்கோங்க. சாமி நினைச்சு எல்லாம் தோண்டி பார்த்தாங்க, உள்ள அவர் அப்படியே இருக்காரு. உடம்பு ஒரு இது கூட அழியல. இவ்வளவு ஆச்சரியம் அதெல்லாம். சாமி அப்பதான் நம்ம நினைச்சு, சாமி அப்பா இவ்வளவு பெரிய கருணையாளர்னு அப்பதான் தெரியும். ஏன்னா இறைவன் நினைச்சுன்னு இந்த உடம்பு வந்து அழியாது. இல்லைன்னா உடம்பு வந்து என்ன ஆயிரும்? அவர் நினைந்தால் அழியாது. அவரை நினைப்ப மறந்துட்டோம்னா நமக்கு உடம்பு இதை வச்சு வாங்குவான். வஞ்சக புலனைந்தும் தான் வளர்த்தது நச்சு மாமரம் ஆயினும் கொளார். யாராவது மாணிக்கவாசர் அப்படிதான் சொல்லுவாரு. சாமி, நீ இந்த மாயில என்னை கொண்டு வந்து வச்சுட்ட, எப்படி நீ வச்சு வாங்க போறேன்னு தெரியும். ஆனா சாமி, நீ எனக்கு என்ன செய்யற? இந்த வீட்டுல செடி வளர்ப்பாங்கல்ல, வீட்டுல செடியெல்லாம் வளர்ப்பாங்கல்ல, நச்சு மரம் வச்சிருந்தா கூட ரொம்ப நாள் வளர்த்துட்டுமே, அது பாட்டு இருந்துட்டு போகுது. அது அவங்களுக்கு கூட என்ன வரும்? ஒரு இறக்க குணம் வரும்ல. நச்சு மரம் ஆயினும் கோளார் நானும் அங்கனே உடைய நாதனே பெருமானே, என்னை நீ அப்படி எல்லாம் விட்டுறாத சாமி. நச்சு மரம் மாதிரி நீ நினைச்சு என்னை என்ன செஞ்சிடாத, என்னை வெட்டி விட்டுறாத, என்னை உன் அடியர்த்தர் கூட்டத்திலே வச்சுக்கோ அப்படின்னாரு சாமி. எப்பயுமே என்னையும் ஒரு பொருளா மதிச்சு நானும் அங்கனே உடைய நாதனே அப்படின்னாரு மாணிக்கவாசர். அதனால இந்த மாயில வச்சு வாங்குறதெல்லாம் யாரோட வேலை? சிவபெருமான். அதை கொடுத்த இந்த பொருளை நாம என்ன செய்யணும்? பத்திரப்படுத்தி வைத்து கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் இந்த உடம்பை பேணி பாதுகாக்க வேண்டும். உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பிற்குள்ளே உருபொருள் ஒன்று கண்டேன், உடம்பிற்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று அந்த உடம்பினை நான் உள்ளிருந்து ஓம்புகின்றேனே. யார் சொல்றா? இதான் கரெக்டா சொல்றாங்க. திருமணம் என்ன சொல்ற? உடம்பிற்குள்ளே உத்தமன் யாரு? சிவபெருமான் கோயில் கொண்டுள்ளான் என்று அந்த உடம்பினை நான் என்ன செய்யறேன்? உள்ளிருந்து ஓம்புகின்றேன். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல், தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும். அடுத்தடுத்து பாட்டு சொல்ல சொல்ல மீதி பாட்டு அவங்களே சொல்லிடுறாங்க. அப்ப எவ்வளவு தெளிவா இருக்காங்க பாருங்க. அப்படியே ஊறி இருக்காங்க. தேவார மரத்துல பாட்டு பாடி அதிலேயே ஊறி இருக்காங்க குரு மாசா. சே, கள்ள புலனைந்தும் காலா. எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன சிவலிங்கம் மட்டும் விட்டுருவாங்க. இப்ப மற்ற வழிபாட்டுல உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா, உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், உடம்பு கோயில், நாம எதுக்கு கோயில் போகணும்? அப்படி இந்த 3 வரியை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கத்தை விட்டுருவாங்க. கள்ளப்புலந்து காராமணி விளக்கையும் விட்டுருவாங்க. 3 மட்டும் எடுத்துக்கிட்டு உள்ளம் பெருங்கோயில், உள்ளமே கோயில், உடம்பே ஆலயம், நாம கோயில் போக வேண்டிய தேவையில்லை, திருநீர் பூச தேவையில்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் வழிபாடு நடந்துகிட்டு இருக்கு. ஒத்த போட்டு திருநீர் இல்லாம என்ன செய்யறாங்க? வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு தெளிவா சொல்லிட்டாங்க, திருநீர் ருத்ராட்சம் தான் நமக்கு. அதான் அப்ப சமயம் எவரேனும் விளரத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி ஓராதே அவரவரை கண்ட போது உகந்தடிமை திறம் நினைந்து இவர் தேவர் அவர் தேவர் என்று 2 ஆட்டாது ஈசன் திறமே பேன். இவர் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் எல்லாம் பார்க்காம அவர்களை சிவமாக பாவிக்க வேண்டும் என்று நமது அருளாளர்கள் சொல்றாங்க. அதே போல நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், எப்படி இருக்கணும்? எதை பார்த்தாலும் நமக்கு வந்து விபூதியும் ருத்ராட்சம் தான், சரிதானே? அப்படி சாமி வந்து என்ன செஞ்சாரு? அதை கொடுத்துட்டு எங்க போயிட்டாரு? போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு வந்தாரு. சாமி என்ன செஞ்சாரு? அதை மறைத்தார். அதே மாதிரி திருமாலுக்கும் ஒன்றை மறைத்தார். என்னது? பூவை மறைத்தார். 1008 மலர்களை வச்சு அவர் சிவபூஜையில உட்காந்து ஒவ்வொரு மலரா அர்ச்சிக்கும் போது ஒரு பூவை மறைத்தார். திருமால் நினைச்சாருன்னா மறைப்பாரு, அவரே நினைச்சா மறுபடியும் கொண்டு வந்து கொடுப்பாரு. அவங்க எப்படி உரைப்பா இருக்காங்கன்னு சாமி சின்ன டெஸ்ட் எல்லாம் வைப்பாரு. அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? பாஸ் பண்ணணும். நாம நினைச்சிடும் ஒரு பூ இல்லையா இருக்கும், இப்ப நான் நாளைக்கு சாதிக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சிருவோம். ஆனா அவங்க வந்து அரையறைகள் அப்படி இருக்க மாட்டாங்க. அதுல எப்படியாவது பாஸ் பண்ணிடுவாங்க. நாம ஃபெயில் ஆனாலும் ஆயிடுவோம், நம்மளால முடியாது. ஒரு மலர் இல்லையே, சரி போய் பறிச்சு வந்துடும் எந்திக்கவும் கூடாது, பூஜை நேரத்துல எந்திக்கவும் கூடாது. அவரு விஷ்ணு என்ன பண்ணாரு? கண்ணையே மலராக எடுத்து வைத்தார். இப்படி அருளாளர்கள்லாம் எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. சிவ பூஜையில அதிக திறம் கொண்டு வந்திருக்கின்றார். இப்படி அது மாதிரி அடியவர்கள் எந்த கொண்ட கொள்கையில கடைசி வரைக்கும் உறுதியா இருந்திருக்காங்க. கொஞ்சம் கூட மாறாம சிவபெருமான் மேல் கொண்ட பற்றின் காரணமாக அப்படியே அதிலேயே அழுந்திருக்காங்க.
ஒரு பொருள் எழுதிட்டோம்னா அதுலயே அழுந்தணும். அதுல இருந்து வேற திசை பார்க்க கூடாது. இப்ப வேற ஒண்ணும் இல்ல. இப்ப தண்ணிக்கு வெளியில இருந்து பார்த்தா உலகம் தெரியுது. இப்ப தண்ணிக்குள்ள போயிட்டீங்கன்னா அதனுடைய ஆழம் தான் தெரியுமே தவிர வெளியில போக தெரியுமா? அதை விட சிவத்துக்குள்ள நுழைஞ்சாச்சுன்னா சிவன் தான் தெரியணும், வேற எதுவுமே தெரியாது. அப்படி வாழ்ந்தவர்கள்லாம் அல்லலாம். நாம என்ன செய்யறோம்னா ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு, காலையில இங்க சாமி கூட வரீங்க, சாயங்கால இங்க போயிடுறீங்க அப்படின்ட்டு இங்க ஒரு காலம் அங்க ஒரு காலம் வச்சுக்கிட்டு சரி. இப்படி நம்ம அருளாளர்கள்லாம் இப்ப சாமி எந்த நேரத்துல எதை மறைப்பார் எதை கொடுப்பாருலாம் நமக்கு தெரியாது. ஆனா அவர் வைக்கிற இடத்துல நம்ம பாஸ் ஆகணும். அவர் எந்த நிலையிலும் வருவார், நம்ம தயங்காம என்ன செய்யணும், இருக்கணும். ஆனா அவருக்கு பரிசோதித்து பார்ப்பாரா அப்படின்லாம் கிடையாது. அவருக்கு இன்னொன்னு அவருக்கு சோதிக்கவே தெரியாது. சிவபெருமானுக்கு சோதிக்க தெரியாது. தொண்டர்தம் பெருமையை உலகுக்கு உணர்த்துவதற்காக தான் அப்படி வந்தாரே தவிர அவர் சோதிக்க வேண்டும் என்கின்ற விருப்பம் அவருக்கு கிடையாது. இல்லைன்னா அவங்க அத்தனை பேர் லிஸ்ட் வந்திருப்பாங்களா? 63 நாயன்மார்கள் லிஸ்ட் வந்திருப்பாங்களா? அப்படி சாமி போய் அந்த திருவிளையாடல பண்ணலைன்னா இன்னைக்கு 63 நாயன்மார்கள் கதை நமக்கு தெரிஞ்சியாம போயிருக்கும். யாரு கேட்டாலும் உங்க சிவபெருமான் சோதிப்பாராமே அப்படின்னு தெரிஞ்சுக்கூடாது. யாரு கேட்டாலும் எங்க சிவபெருமான் அப்படிலாம் சோதிக்க மாட்டாருங்க, அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் கருணை கருணை கருணை. அது ஒண்ணு மட்டும் தான் சொல்லணும். கற்பனை கடந்த செய்தி கருணையே அற்புத கோவனையுடைய அருமறை சிவத்தின் மேலும் அப்படிதான் சொல்லுவாங்க. நாம அதுக்கெல்லாம் மயங்கிட கூடாது. சிவன் கோயிலுக்கு போனா கஷ்டம்லாம் வருமாமே அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கவலைப்படக்கூடாது. எங்க சாமி கருணையை வடிவானவர். எது கொடுத்தாலும் எனக்கு எனக்கு என்ன தாங்க முடியுதோ அதுதான் கொடுப்பாருன்னு சொல்லி நீங்க தைரியமா இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? கருணையே உருவமாகிய அற்புத கோல நீடிய அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியூகமாகும் திருச்சிற்றம்பலத்தில் நின்று பொற்புடம் நடந்து செய்கின்ற பூங்கல் போற்றி என்று சேக்கிலாசாமிகளுக்கு சொல்வதற்கிறாங்க. கருணையே அவனுக்கு உருவம் என்னது? சிவபெருமானுக்கு உருவம் எல்லாம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சிவபெருமானுக்கு உருவம் கிடையாது. அவருக்கு உருவம் என்னது? கருணையே உருவமாகி. ஆனா நமக்காக என்ன செய்தாரு? அருவுருவமாகவும் உருவமாகவும் அருவமாகவும் வர்றாரு. சொருவி சாமி எப்படி பண்றா? இன்ன தன்மையின் என்று அறிவுண்ணாயமானே. யார் சொல்றா? சுந்தரம் சாமி சொல்றாரு. அவருக்கு உருவம் கிடையாது, இன்ன தன்மையினே நம்ம அறிவை கொண்டு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட இறைவன் நாமெல்லாம் தியானிக்கும்படி செய்வதற்காக என்ன பண்றாரு? அருவமாக இறங்கி அதுக்கப்புறம் அருவுருவமாக சிவலிங்க வடிவமாக வந்து அதுக்கப்புறம் உருவமாக நமக்காக இறங்கி வருகின்றார். உருவம் எத்தனை உருவம்? 25 மாகேஸ்வர மூர்த்தம். காலசம்காரமூர்த்தி, காமசம்காரமூர்த்தி, திரிபுர சம்காரமூர்த்தி, ஏகவாதமூர்த்தி, தட்சிணாமூர்த்தி, நடராஜமூர்த்தி, அரியர்த்தர், சங்கர நாராயணர், இப்படி 25 மாகேஸ்வர மூர்த்தம் கொண்டு நமக்காக என்ன செய்யறாரு? உருவம் தாங்கி வர்றாரு. புரிஞ்சுச்சா? இப்பதாங்க கொஞ்சம் புரியுற மாதிரியே தெரியுது. அப்படிங்கிறது 25 மாதிரி உருவம், அதுக்கு மேல அருவுருவம், அதுக்கு மேல அருவம், அதையும் தாண்டிய சொருபம், எல்லாவற்றையும் கடந்தவர் இறைவன். அதனால நம்ம அறிவை கொண்டு இறைவன் இப்படிதான் இருப்பாரு அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. மைப்பெடிந்த கண்ணாலும் தானும் கட்சி மயானத்தான் வார்சடையான் எண்ணி நல்லான் அவன் ஒப்புடைய நல்லன் ஒருவன் அல்லன் ஓர் ஊரனும் அல்லன் ஓர் உருவமும் இல்லை அப்படியும் அந்நிறமும் அவ்வண்ணம் அவன் அருளே கண்ணாக காணினல்ல இப்படி என் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதே. அவன் பார்த்து என்ன செய்யணுமா? ஒரு அருள் கண்ணை கொடுத்து தன்னை காட்டணும். நம்ம அறிவு கொண்டெல்லாம் சாமி என்ன செய்ய முடியாது. அவன் அருளே கண்ணாக காணினல்ல இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டணும். அவர் பார்த்து தன்னை காட்டுவார். எப்ப காட்டுவார்னா பக்குவ காலத்துல என்னை காட்டி உன்னை காட்டி இன்ப தொட்டிலே ஆட்டி வள சொக்கனாதா என்று சொல்றதற்காக அந்த நிலையில சாமி தன்னை காட்டும். அது வரைக்கும் நம்ம பக்குவம் அடைகிற வரைக்கும் வழிபாடு விடாம நம்ம என்ன செய்யணும்? செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி கொஞ்ச நாள் கழிச்சு சாமி என்ன பண்ணாரு? வந்து எப்பா நம்ம திருவிழா கொடுப்பா, கொஞ்சம் அவசரமா போக வேண்டியது. வரும்போது எப்படி சொல்றாரு? அவசரமா கொடுப்பா, நான் ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருப்பா அப்படிங்கிறாரு. இவருன்னு போய் கூரையில பாக்குறாரு, கூரையில் இல்லை. அது இருந்தா தானே வரும். அவர் சாமி என்ன பண்ணிட்டாரு? மறைச்சிட்டாரு. போய் பாக்குறாரு, ரெங்குப்பட்டியை திறந்து பாக்குறாரு, எங்கேயுமே இல்லை. இவர் என்ன படி செய்யறாரு? மண்பாண்டம் செய்யறாரு. தினசரி ஒரு அடியாருக்கு திருவோடு அளிக்கின்றார். அதே போல இவர் வந்தாரு, சாமி அந்த இது எங்க வச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்ல, எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டே இல்ல, இதை தேடுறதுக்கு இவ்வளவு நேரமா போனேன், என்ன ஆச்சு அப்படின்னாராம். சாமி கிடைக்கல சாமி அப்படின்னு. நீ எடுத்து வச்சுட்டு என்ன ஒழிச்சு வச்சுட்டு ஏமாத்திரியா நீ? நான் ஏற்கனவே அதை சொன்னேன், அது ரொம்ப பொண்ணும் மனிதும் போற்றத்தக்கதுன்னு சொன்னேன், அதை எதை போட்டாலும் தூயதாக்குதுன்னு சொன்னேன். அதனால அதை நீ எடுத்து வச்சுட்டு நீ பொய் சொல்றியா, நீ களவாடிட்டு பொய் சொல்றியா அப்படின்னு சொல்லி சாமி என்ன பண்ணாரா? ரொம்ப யோசினா. உடனே சாமி நான் அப்படிப்பட்டவன் இல்ல சாமி, நான் களவாடுறவன் கிடையாது, நான் களவாடுறவன் இல்லைன்னா நான் உங்களுக்கு எப்படி நிரூபிக்கணும் அப்படின்னு சாமிகிட்ட கேட்டேன். உடனே அப்படி ஒண்ணு செய்ய, நான் சொல்றது நீ செய்யறியா அப்படின்னாராம். செய்யற சாமி அப்படின்னாராம். உன் மகனை பிடிச்சி சத்தியம் பண்ணு, உன் மகன் கையை பிடிச்சு குளத்துல மூழ்கி எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னாராம் சாமி.
சாமி எனக்கு மகனே இல்லை அப்படின்னாராம். சாமிக்கு தெரியும்ல, அவருக்கு மகன் இல்லது யாருக்கு தெரியும்? சிவபெருமானுக்கு தெரியும். உன் மகனுடைய கையை பிடிச்சு, ஏன்னா அடுத்த செகண்ட் அடுத்து என்ன வரணும்? மகன் போயிடுச்சுன்னா அதே போலதான் இது நம்ம திருவிளையாட புராணத்துல அந்த மலையத்து சுவாமியுடைய காஞ்சனமாலா முக்தி அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னதும் உடனே மாட்டினுடைய வாளை பிடித்து கொண்டு கடலில் மூழ்க வேண்டும் அப்படின்னாங்க. அவரு குருநாதர் சொன்னாரு, ஒண்ணு மாட்டினுடைய வாளை பிடிச்சு மூங்குங்க, இல்லைன்னா கணவனுடைய உங்க மகனை பிடிச்சு என்ன செய்யுங்க, மூழ்குங்க, கடல்ல மூழ்குங்க, இல்லைன்னா உங்களுடைய கணவனார் கையை பிடித்து நீரில் மூழ்கினால் உங்களுக்கு மோட்சம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப மகனும் கிடையாது, ஏன்னா மீனாட்சி அம்மையா தான் இருக்காங்க, மகன் கிடையாது. அடுத்து இது மாட்டினுடைய வாழை பிடிச்சது காட்டும் உயர்ந்தது எதுன்னு கேட்கும்போது கணவனாருடைய கையை பிடித்து மூழ்குவது சிறப்பு அப்படின்னு சொன்னதும் உடனே அந்த நேரத்துல மீனாட்சி அம்மையார்ட்ட யார் சொல்வா? காஞ்சனமாலா, ஏம்மா உன் கணவனார்ட்ட என் கணவர் வரணும்னு சொல்லி கொஞ்சம் கேட்டு சொல்லுமா அப்படின்னதும் உடனே சாமி, அத்தை கவலைப்படாதீங்க, யார் சொன்னா? சிவருமான், அத்தை கவலைப்படாதீங்க, உங்க கணவன் தானே அப்படி நினைச்சா அடுத்த நிமிஷம் இங்கே இருந்தான். இந்திரன் பக்கத்துல இருந்த மலையத்துவச பாண்டிய மன்னன் எங்க வந்துட்டான்? இங்க வந்து கடல் பக்கத்துல வந்துட்டான். ஏன்னா சாமி வந்து எதையுமே சங்கல்பத்தில் செய்யக்கூடியவர். அங்க இந்திரன் பக்கத்துல இருந்தவர், சொப்பகத்துல இருந்தவர் இங்க இருக்காரு. வந்து 2 பேரும் கணவன் மனைவி கையை பிடிச்சு அந்த நீரில் மூழ்கி. இதெல்லாம் யாரும் செய்ய முடியும்? அப்படி இவர் என்ன பண்ணாரு, உன் மகனை பிடிச்சு மூழ்கி ஆனா சத்தியம் பண்ணுப்பா, நான் கிளம்புறேன் அப்படின்னா. இது மகன் இல்லை அப்படின்னதும் அப்ப உன் மனைவி கையை பிடிச்சு சத்தியம் பண்ணு அப்படின்னாரு. இல்ல சாமி, அது நடக்காத காரியம் அப்படின்னாராம். ஏன்னா என் மனைவி நான் தொடரவே இல்லை அப்படின்னாராம். இல்ல பொய் சொல்றியா நீ? உன்னை பாரு, நான் என்ன செய்ய போறேன் பாரு. இல்லை அந்த நான் கூப்பிட்டு வச்சு உன்னை நடுத்தரவா நிக்க போறேன், உன்னை ஒரு சந்து சிரிக்க வைக்க போறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஊருக்கு போட்டு போறாரு. இவர் பின்னாடியே போறாரு. யாரு? நாயனார் பின்னாடியே போறாரு. சபையை கூட்டினாரு. இந்த விஷயத்த நீங்களே கேளுங்க, நான் ஒரு திருவோடு கொடுத்தேன், இந்த மாதிரி விவரத்தெல்லாம் எடுத்து சொன்னாரு. சொன்னதுமே அவங்க எல்லாம் சொல்றதெல்லாம் உண்மைதானா அப்படின்னாங்க. ஆமா உண்மைதான் அப்படின்னாங்க. உடனே மகனை பிடிச்சி சத்தியம் பண்ண சொன்னா மகன் இல்லைங்கிறாரு. சரி, மனைவி பிடிச்சி எனக்கு குளத்துல மூழ்கி சொன்னா போதும், நான் ஒத்துக்கிட்டு நான் பாட்டு இடத்த காலி பண்ணி போயிட்டே இருக்கேன் அப்படின்னாரு சாமி. உடனே இப்ப நீ அதுபடி உன் மனைவியோட கையை பிடிச்சு நீ என்ன பண்ணிரு, சத்தியம் வாங்கி அப்படின்னா சாமி. அப்ப இவர் என்ன பண்ணாராம், தன்னுடைய இளமை வாழ்க்கையை முழுவதும் அப்படியே எடுத்து சொன்னாராம். நான் இளமையில இன்பத்துறையில் எளியராக ஆனேன், பரத்தைய வீட்டுக்கு சென்றேன், இது அத்தனையும் எழுதுறாரு அந்த சபைக்கு முன்னாடி சொல்றாரு. சொன்னதும் சொல்லி அதனால இளமையில இருந்து இது நாள் வரைக்கும் நான் என் மனைவியை தொடுவதே இல்லை அப்படின்னு சொல்லி உலகறிய இவரு வாழ்ந்த வாழ்க்கையில யாருக்கு தெரியுது? உலக மக்கள். நாங்க வெளியில தான் கணவன் மனைவியாக இருந்ததை தவிர உள்ளுக்கு நாங்க அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொன்ன குடிச்சு அடுத்த நிமிஷமே அந்த கூட்டத்தில் இருந்த சிவபெருமான் காணும். சாமி சுத்தி பார்த்தாலே அவர் காணும். அடுத்த நிமிஷமே சாமி விடையானது அரவம் பார்வதி பதவே உமாருடைய சிவனே போற்றி. அடுத்த நிமிஷமே சாமி விடையாளர் காட்சி கொடுத்து நீ எப்போதும் எப்படி நீ இளமைக்கு வந்து இதே போல் என்றும் இளமையாக இருந்து தன்னுடைய லோகத்தில் வந்து பெருவாழ்வு பெறுவாயாக என்று சிவபெருமான் பணித்தார். யாருக்கு? அப்படிப்பட்ட குருநாள் தான், குரு பூஜை நன்னாள் தான் இன்று. எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு! எப்படி அதாவது தொண்டருடைய பெருமையை இது நாள் வரைக்கும் அவரு ஒருத்தருக்கு தொடாம வந்து வெளியே தெரியாதுல்ல, இப்ப எல்லாத்துக்கும் தெரியும்படி சாமி செஞ்சார். அதனால இன்னைக்கு 63 நம்பர் லிஸ்ட் வந்தாரு, இல்லைன்னா வந்திருக்க முடியாது. ஒவ்வொரு நிலையிலையும் சாமி போய் அந்த திருவிளையாடல பண்ணலாம். இன்னைக்கு நம்ம தொண்டருடைய வரலாறு நமக்கு தெரியாம போயிருக்கு. ஈர்வகை நாயனாருக்கு சிவபெருமான் போய் மனைவி கேட்டோம்னா நமக்கு இன்னைக்கு ஈர்வகை நாயனார் வரலாறு தெரியாம போயிருக்கும். அறிவாட்டாயனாருக்கு சாமி அந்த உணவு உட்கொள்ளனா இன்னைக்கு அறிவாட்டாயனார் வரலாறு நமக்கு தெரியாம போயிருக்கும். இப்படி ஒவ்வொரு நிலையும் 63 நாயன்மார்களுக்கும் சிவபெருமான் போலனா நமக்கு என்ன செஞ்சிருக்காது, அவங்களுடைய வரலாறு நமக்கு தெரியாது. அதே போல முதல் நாயனார் யாரு? 63 நாயன்மார்கள் முதல் நாயனார் தனி அடியாராக விளங்கக்கூடியவர் திருநீலகண்ட நாயனார். சொன்னார்ல, அந்த திருநீலகண்டத்தின் மேல் கொண்டு ஆர்வத்தின் காரணமாக கோடி மடங்கு ஆர்வம் அந்த திருநீலகண்டத்தின் மேல் அவர் கொண்ட பற்று. அப்படி சொல்லும்போது சொல்றாரு, திருநீலகண்டத்தின் மேல் கொண்ட பற்றின் காரணமாக அவர் இளமையை தொடர்ந்தார். அதனால சாமி 63 நாயன்மார்கள்ல முதல் நாயனார் யாருன்னா தனி அடியாராக விளங்கக்கூடியவர் திருநீலகண்ட நாயனார். 3000 அந்தரர்கள், முதல்ல தில்லைவாழ் அந்தரர்கள் வந்து தனி அடியார் கிடையாது. தில்லைவாழ் அந்தரர்கள்னா 3000 பேர்.
அவங்க தனி அடியாரும் கிடையாது. தனி அடியார்களும் முதல் நாயனார் திருநீலகண்ட நாயனார், இரண்டாவது நாயனார் மனைவி தூக்கி கொடுத்தவர் இயற்பகை நாயனார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 63 நாயன்மார்கள் முதல் தத்துவம் என்ன தத்துவம்? மண்பாண்ட செஞ்சக்கூடிய திருநீலகண்ட நாயனார். கடைசி நாயனார் யாரு? முதல் நாயனார் திருநீலகண்ட யாழ்ப்பாணர். திருநீலகண்ட யாழ்ப்பாணர் கடைசி நாயனார். முதலும் திருநீலகண்டம், கடைசியும் திருநீலகண்டம். எப்படி பாருங்க, 63 நாயன்மார்கள முதலையும் திருநீலகண்டம், கடைசியும் திருநீலகண்டம். இவர் திருநீலகண்ட நாயனார், இவர் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார். இவர் மண் தத்துவம், இவர் நாத தத்துவம். யாழ்ப்பாணம் என்ன பண்ணாரு? இசை பாடிக்கொண்டே போனாரு. ஞானசம்பந்தம் யாழ்ல இசை வச்சுக்கிட்டே போனாரு. ஞானசம்பந்தனுடைய ஒவ்வொரு பாடலுக்கும் இவர் என்ன பண்ணுவாரு? இசை பாடிக்கொண்டே போனாரு. திருநீலகண்ட பானாழ்வாரா? ஆழ்வார் கிடையாதுதான், யாழ்ப்பாண நாயனார். அது அவர் வேற. அவர் யாழ் மாதமிட பிடியும் மட அன்னமும் மன்னதோ நடை உடை மலை மகள் நடை உடை மலை மகள் நடை உடை மலை மகள் நடையுடை மலை மகள் துணையன மகிழ்வ பூத இனப்படை நின்று இசை பாடவும் ஆடுவர், இசை பாடவும் ஆடுவர். அவர் படர் சடை நெடு அவர் பட சடை நெடு அவர் பட சடை நெடு அவர் பட சடை நெடு முடியதோர் புனல வேத இனப்படை நின்று இசை பாடவும் ஆடுவர். இப்படி பாடினாரு யாரு? ஞானசம்பந்த பெருமான் பாட இவர் யாழ் வாசிச்சாரு. யாழை ஒடிஞ்சிருச்சு, யாழால வாசிக்க முடியல. இந்த பண்ணை யாழால வாசிக்க முடியல. அந்த பதியமே ரொம்ப அற்புதமா இருக்கு. நீங்க எல்லா பாட்டையும் நீங்க பாடி பாருங்களேன். ஞானசம்பந்த இந்த பாடல் மாதர் மடப்படியும் மட அன்னம் அன்னதோர் இந்த பதியத்தை நீங்க பாடினீங்கன்னா யாழுக்கே அது அடங்காத ஒரு பாட்டு அந்த பாட்டு. அப்ப யாழ போய் உடைக்க போறான். அப்ப ஞானசம்பந்த பெருமான் தடுக்கிறாராம். யாழுக்குள்ள இறைவனுடைய பெருமையை நம்ம அடக்கி விட முடியுமா? அதனால எப்போதுமே நீங்க யாழை வாசியுங்கள் அப்படின்னு சொல்லி யாழை தூக்கி கையில கொடுத்தாரு ஞானசம்பந்த பெருமான். அப்படிப்பட்ட தனிச்சிறப்புடையது திருநீலகண்ட யாழ்ப்பாணம். அது நாத தத்துவம். யாழ்ல வாசிக்கிறது நாத தத்துவம். முதல்ல இருக்கக்கூடிய திருநீலகண்டனார் மண் தத்துவம். அப்படி அந்த முறையில சாமி பாருங்க 63 நாயன்மார்களை அமைத்திருக்கின்றார். இதெல்லாம் நமக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம். இந்த மாதிரி ஒரு ஆனந்தத்தை வேற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. கோடீஸ்வரர்களுக்கு கூட கிடைக்காத ஒரு தனி இன்பம். நம்ம இதெல்லாம் சொல்லும் போது நமக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. இப்படியெல்லாம் நம்ம அருளாளர்கள் இருந்திருக்காங்களே, இப்படியெல்லாம் சாமி இப்படியெல்லாம் போய் தொண்டருடைய பெருமையை உலகுக்கு உணர்த்திருக்கின்றாரே அப்படின்னு இறைவனுடைய கருணையை தான் அந்த இடத்துல நம்ம நினைக்கணும். புரியுது அவங்களுக்கு? அது மாதிரி நாயன்மார்கள் அவர்கள் கொண்டு அன்பை நாம மனதில் வைத்துக் கொண்டு அவர்கள் மாதிரி முடியற்றினாலும் நம்ம எளிமையா சிவபூஜை செய்து 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 நம்ம எளிமையா அந்த பிறகு என்ன செய்யலாம்? சிவபூஜை செய்து அவங்க அளவு இல்லாட்டினாலும் எளிமையாக சிவபூஜை செய்து உய்யக்கூடிய வழியை நாம பார்க்கணும். அதுக்கப்புறம் எப்போயும் போல நாயனார் எப்படி இருந்தாராம்? அந்த 63 நாயன்மார்கள்ல முதல் அடியாராக திருநீலகண்ட நாயனார் திகழ்ந்தார். எல்லாவற்றுக்கும் மேல அவர் கொண்ட மிகுந்த பற்று என்னன்னா திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம். யாராவது எந்த நாமத்துல நீங்க அழிஞ்சிருக்கீங்களோ அந்த நாமம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்க இல்லத்துல இருந்து வெளியில போகும்போது இந்த திருநீலகண்டத்தை நீங்க சொல்லிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன வராது? ஆபத்து வராது. நம்ம எதுலயோ நம்பிக்கை வைக்கிறோம். இங்க இருந்து மதுரை போனா யார்கிட்ட நம்பிக்கை வைக்கிறோம்? டிரைவர் எப்படி கொண்டு போய் சேர்த்து விடுவார் அப்படின்னு நம்பிக்கையோட ஏறோம். அதே மாதிரி அங்க இருந்து வரும்போது எந்த கல்லு தடுக்காம நம்ம வீட்டுல இருந்து இங்க கிளம்பி இங்க வந்துடுறோம். இப்படி எல்லாத்துலயுமே நம்ம நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு இடத்துக்கு போறது போல நம்ம இறைவன் மேல் மிகுந்த நம்பிக்கையோடு நாம் ஒரு காரியத்தை செய்தால் அந்த காரியம் நமக்கு என்ன ஆகும்? வெற்றியாகும். திருநீலகண்டத்துல எப்படி அவர் பற்றோடு இருந்தாரோ அதுபடியே அந்த நாமத்தை சொல்லி சொல்லி எங்க போயிட்டாரு? சாமிகிட்ட போயிட்டார். சிவலோகம் சேர்ந்திருந்தார், பெருவாழ்வு பெற்றார். அதே போல நாமும் அந்த அன்பை செலுத்தி பெருவாழ்வு வருவோம் என்று சொல்லி இதுகாரம் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து இந்த திருநீலகண்ட நாயனார் புகழை நீங்கள் கேட்டதினால் உங்களுடைய வாழ்வினை கடைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியின் உரையை நிறைவு செய்கின்றோம். கொலை மத கரியன மிருக மத தனகிரி கும்ப தனமானார்
குமுத முத இதழ் பருகி உருகி மயில் குன்றிட்டிடு நாயே நிலையலி கவலைகள் கெட உனதருள் விழி நின்றுட்டிடவேதான் நினதிருவடி மலரினை மனதில் ஊற நின் பற்று அடைவேனோ திலையன வடமலை உடையவர் அருளிய செஞ்சொல் திருபாலா திரைகடலிடை வரும் அசுரரை வதை செய்த செந்தில் பதிவேலா விலை நிக நூதலிவ மயில் குற மகளும் விரும்பிய புணர்வோனே விருதனி மரகத மயில் வருகுமர விடங்க பெருமாளே நிலையலி கவலைகள் கெட உனதருள்விழி நின்று திடவேதான் கைலாயபுரம் வரை சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய் மிகண்டான் தந்ததிக்கு ஒரு மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவுடு திரைவாள் ஒரு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையவன் திருமரபு நீடூடி தலைக மாதோ வான்முகில் வளாதுவிக மலிவலம் துறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத இகழ்வாழ்க நான்மறை அறங்கள் உங்க நற்றமும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வையம் நீடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னெறிதான் தலை துவங்குக தெய்வவன் திருநீர் சிறக்கவே திருச்சிற்றம்பலம் அரகரம பார்வதி பதையே நாளுடைய துணியை போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி நாவாய் கனகத்திரளே போற்றி சிற்றவேசா பார்வதி பதையே தேவனுக்கு சித்தமம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம்